மோசம் இது அந்த அந்த இருக்குது. இந்த அரக்கோணம் திருத்தணி அதெல்லாம். இதுல என் ஃப்ரெண்டு அங்க பச்சை பாஸ் தான் வந்துட்டு இங்க சேர்ந்துருந்தானுங்க. ஸ்டேட்டஸ் எல்லாம் பாக்கணுமே கருமாந்திரம். ஆமாம். ஐயோ இல்ல நீ வேற என்ன, நான் யூஜி முடிச்சு பிஜிக்கு வந்து என் காலேஜுக்கு வந்து ஒரு பையன் வந்திருந்தான். அவன் வந்து பிரசிடென்சில இருந்து வந்திருந்தான். வந்து இந்த ஃபர்ஸ்ட் நாள் வந்து கேட்பாங்களா எந்தெந்த காலேஜ் படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு அப்படியே சொல்லிட்டு இருக்கும்போது அவன் சொல்றான், இந்த மாதிரி என் பேர் பரத் அப்படின்ட்டு. பிரசிடென்சியா? ஐயோ இது ரொம்ப கோளாராச்சே நீயே. அப்புறம் அப்புறம் தனியா கூட்டிட்டு போனாங்க உனக்கு மேல. அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட்லாம் விசாரிச்சாங்க. ஏதாவது கேஸ் இது எப்படி இல்ல வச்சிருக்கானா, கத்தி கித்தி கொண்டு வந்திருக்கியானா அப்படின்னு ஓப்பனா கேட்டாங்க. இல்ல இது எப்படிதான் இது லேடிஸ் குடிப்பாங்களா அப்படின்ற ஒருத்தன் இருப்பான் பாரு இந்த மாதிரி. ஆனா இல்ல என்னைக்குமே ஃபைட் எடுத்தோடனே பண்ணக்கூடாது, அது உண்மைதான். ஆனா தேவையில்லாம ஆயிடுச்சு இப்ப. ஆனா அப்ப பண்ண ஃபைட் அப்பெல்லாம் வெறித்தனம் பண்ணிருப்போம், புரியுதா? அதாவது சீரியஸா அடிச்சது இப்ப நினைச்சு பார்த்தா சிரிப்பு வருது. ஏன்னா ஒரு வாடகைக்கு தான், அதாவது அங்க எவனுக்கோ ஒரு வாடகை பிரச்சனைக்கு சண்டை வந்து அதான் 2 கிளாஸ் தான் வச்சுன்னு அந்த மாதிரி ஒரு கேவலமா இருந்துச்சு. ஸ்கூல் டைம்ல ஏதோ ஒரு சண்டைக்காக 12th பையனை ஒரு பீர் பாட்டில் வச்சு அடிச்சிட்டோம். இதெல்லாம் இதெல்லாம் கேவலம். நாங்க கை மட்டும் தான். அது இப்ப வரைக்கும் வந்து அது ஒரு பிளாக் மார்க்காவே இருக்கு. எங்க போனாலும் இந்த பீர் பாட்டில் வச்சு அடிச்ச பசங்க தான்டா என்னைக்குமே இல்ல ரிப்போர்ட் கார்ட்லயும் அந்த இந்த டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட்லயும் வந்து பிளாக் மார்க் இருக்கக்கூடாது. அதனால தான் வந்து பிரின்சிபல் கிட்ட அந்த அளவுக்கு போகல. ஆமா அந்த அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு போகல. ஆனா இது பண்ணுவானுங்க. அது எதுக்கு சின்ன பட்டன் போடாத சண்டைக்கு 11th 12th. ஏன்னா பட்டன் போடாது இது நாங்களே பரவாயில்லடா. அதாவது ஸ்கூல் நடந்த சண்டை இல்ல, ஸ்கூல்ல நடந்த சண்டை எல்லாம் கேட்டா வெறியா இருக்கும். ஸ்கூல் சண்டை சூப்பரா இருக்கும். ஸ்கூல் சண்டைல எப்படின்னா இன்டர்வல் பீரியட்ல ஒரு கும்பலே நின்றுப்பானுங்க. பெரிய சண்டை போடுறோம் அப்படின்னு போய் நகுத்தி பார்த்தா நடுவுல 2 பேர் சண்டை போட்டு போனுங்க. மொத்தம் 10 லேயர்ல நின்றுட்டு போன பசங்க செம்மையா இருக்கும். நீங்க காலேஜா? எனக்கு ஐடில செகண்ட் இயர்ல நடந்தது. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் தண்ணி குடிக்கிறதுல அது ஒரு ஹைட்டாகி அவன் அடிச்சுட்டான். ஒரு பையன் அவன் லோக்கல், அந்த பையன் அடிச்சுட்டான். நாங்க எல்லாம் போன ட்ரேடுக்கு போனோம், இது பண்ணோம். அப்புறம் லாஸ்டா பஸ் ஸ்டாண்ட்ல ஈவினிங் வந்து அவன் ஆள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்தான், நாங்க எங்க ஆள் எல்லாரையும் கூப்பிட்டு வந்தோம். ஆனா எல்லாம் அதிக பேர் வந்தோடனே போலீஸ் வந்து எல்லாத்தையும் களைச்சு விட்டாங்க. போலீஸ் எல்லாத்தையும் தரத்துறாங்க. சவ பண்ணாது நல்லா. இப்ப நினைச்ச பார்த்தா சிரிப்பு தான் இருக்கு. பொண்ணுக்கு சண்டை எல்லாம் சூப்பரா இருக்கு. ஆனா சீனியர் ஒரு தடவை ஒரு பொண்ணு எதிர்க்க வச்சுக்கினே சரியான சண்டை. அது பொம்பளை கேஸ், அது சரியான இது. அதுவும் மெயின் கேட்லயே ஆச்சு. நானுங்க அது சிரிப்பா இருக்கும். மேக்சிமம் நாங்க பொம்பளை சண்டை இல்லை இதுல. நான் சத்தியமா ஒண்ணு சொல்றேன், அது 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 எனக்கிட்ட சினிமால கூட எடுக்கலாம்டா எங்களுக்கு நடந்தது. ஏன்னா நான் வாழ்க்கையில இது வரைக்கும் இல்ல, நான் எவ்வளவு விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன், எவ்வளவு விஷயம் இது பண்ணிருக்கேன். இப்ப ட்விஸ்ட்னு ஒண்ணு இருக்கும்ல, புரியுது? அது நான் வாழ்க்கையில யாருக்கும் பெரிய ட்விஸ்ட் நடக்காது. எனக்கு நடந்த ஃபர்ஸ்ட் ட்விஸ்ட் என்ன தெரியுமா? அதாவது நீ ஒண்ணும் இல்ல, மதியானம் சாப்பிட்டுக்கிற லஞ்ச் பீரியடு, திடீர்னு கிளாஸ் உள்ள வந்தா ஒருத்தன் சட்டை கிழிஞ்சுக்குது, ஒருத்தன் மூக்குல ரத்தம் வருது. என்னன்னு பார்த்தா சண்டை. என்னன்னு கேட்டாதான், இல்லடா பக்கத்து கிளாஸ்ல இருக்கிற பையன் வந்துட்டு இவன் எங்க கிளாஸ்ல இருக்கிறப்பதான் ஒரு பையனை வந்துட்டு அவன் அக்காவை திட்டான் இது பண்ணிட்டான்னு சொல்லிட்டு சரியான சண்டை. இவனுக்கு வந்துட்டு ஏதோ நம்ம என்ன நினைப்போம், சரி ஓகே நம்ம சாப்பிட போகணும்னு சொல்லிட்டு கம்முன்னு உட்காந்துட்டோம். எக்ஸாம் டைம், புரியுதா? தருண் எக்ஸாம் டைம் எல்லா எக்ஸாம் ஆளுக்கு போயாச்சு. பக்கத்து கிளாஸ் பையன் வந்துட்டு எங்க ஆள்ல இருக்கிறான் கூட வந்துட்டு. அதான் இந்த நானே அதுக்கப்புறம் இன்னொரு 2-3 பையன் இருக்கிறோம். அதான் இந்த ஆர்டர் படி எல்லாம் உட்காந்து இருக்கிறோம். வெளியே வந்துட்டு ஒரு வெளியே அந்த ஜன்னல் சைடு அந்த சைடு வந்துட்டு ஒரு ஆட்டோ நிக்குது. அந்த ஆட்டோ ஒரு ஆட்டோ நிக்குது. நாங்க வந்துட்டு கலாச்சிருந்தோம். ஆட்டோக்காரன்னு கலாச்சின்னு வந்துட்டு எல்லாம் இது பண்ணிருந்தோம், புரியுதா? கலாச்சின் ஆட்டோக்காரன்னு சொல்லிட்டு நல்லா விளையாடி இருந்தோம். இது வந்துட்டு அந்த ஆட்டோக்காரன் என்ன பண்ணிட்டான்னா உள்ள வந்துட்டான், ஸ்கூலுக்குள்ள வந்துட்டான் பேசிட்டு. எனக்கு என்ன எல்லாம் சதறானுங்க, டேடி மொச்சம் வர்றான். ஆனா ஜாலியா தான் அது, புரியுதா? உள்ள ஆனா அவன் தெரிஞ்சு வரான்னு சொல்லிட்டு எல்லாம் போய் கிளாஸ்ல உட்காந்துட்டான். இது இல்ல கிளாஸை கண்டுபிடிச்சி பிடி சாரை கூட்டின்னு வரான். யாரு ஆட்டோக்காரர் வந்துட்டு என்ன அசிங்கமா திட்டானு இது பண்ணிட்டானுங்க. நாங்க வந்துட்டு ஒரு அப்பாவே கோத்து விட்டோம். அப்பா என்ன அவனை ஜன்னல ஒண்ணும் இல்ல, நாங்க திட்டிட்டு இருக்கும்போது மச்சான் எட்டி பாருன்ட்டு அவன் போய் எட்டி பார்த்துட்டானுங்க. இதுல கொடுமை என்னன்னா உள்ள வந்துட்டான். ஆனா அவனுக்கு தெரியல யாருன்னு, பார்த்து கூட தெரியல. ஏன்னா அது மாடி இல்ல, இது ஒரு ஃப்ளோர் இருக்கும். உள்ள வந்து பேசினுறான்டா. அதான் பிடி சார் சொல்றான், இந்த மாதிரி வேலை பண்ணுங்கன்னா எவனா இருந்தாலும் தான் இது பண்ணி அடிச்சு போட்டுருவான். இந்த மாதிரி பெரிய டைலாக் மாதிரி பேசினுறான். அந்த ஆட்டோக்காரனும் போயிட்டான், பிடி சாரும் போயிட்டான்.
தருண இப்போதான் ட்விஸ்ட். அதான் எல்லாம் போயிட்டானுங்களா, புரியுதா? எல்லாம் போயிட்டானுங்க, நாங்க ஆட்டோக்கார கலாச்சாரம் எல்லாம் போயிட்டோம். ஓகே, அதான் எப்படிங்குதுன்னு திடீர்னு பார்த்தா சும்மா தான் பேசினு வரல, அதான் திட்டுறோம். அதான் இந்த மாதிரி ஆட்டோக்காரன் போறான், போயா போயா போன்ட்டான் ஃப்ரெண்டு, போயா போயா அப்படின்னு மாதிரி சொல்றான். ஆனா அவனுக்கு அவன் போன பிறகு தான் சொல்றான், அவன் காதுல கேட்கல. ஃப்ரெண்டு திரும்புறான், பட்டுன்னு சத்தம் கேக்குது. ஃப்ரெண்டு காதுல டமால்னு அடி. என்னடான்னு சொல்லி நான் பக்கத்துல நிக்கிறேன், புரியுதா? எங்க நிக்கிறேன், நான் பாக்குறேன் இவனை யாரா அடிக்குது, நீ யாரா அடுங்கன்னு நினைக்கிறேன். அவன் வச்சது யாரா இருக்கு? பிடி சாரா? இல்ல பிடி சார் போயிட்டான். அந்த ஆட்டோக்காரனும் போயிட்டான். இது என் வாழ்க்கையில பார்த்த ஃபர்ஸ்ட். இல்ல இந்த பக்கத்து கிளாஸ் பையன் இல்ல, அவன் அடிக்கிறான், அவன் அஷ்டான். எனக்கு என்னன்னா, நான் திரும்பி அவனை சட்டை பிடிச்சிட்டு கேக்குறேன், அதான் இது பண்ணிட்டு அதான் இது மாதிரி ஒருத்த எதுக்கடா அடியா, எது வச்சேன்னு ஒருத்த எது கை வச்சேன்னு கேக்குறேன். அதுக்கு ஒரு வார்த்தை சொன்னடா, வந்த ஆட்டக்காரன் அவன் அப்பானா. எனக்கெல்லாம் சத்தியமா இது இது இப்ப சொல்லணும்னு சொல்லல, உண்மையிலே இது நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் விக்னேஸ்வரன். ஏன் லாக்டவுன்ல இருந்து நம்ம ஸ்பேஸை ஃபாலோ பண்றோம்னே தெரியாது. எனக்கெல்லாம் தூக்கி வாரி போட்டுச்சு. அதாவது ஒரு டைம் சிரிப்பு வருது, இல்ல பெரிய ஷாக்கு. ஏன்னா இல்லடா, அது பேரண்ட்ஸ் தப்பு இல்ல இது. நான் நான் சைட்ல போயிட்டேன். அதான் ஏன்னா நம்ம அவனுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்ல. அதான் இல்ல கிளாஸுக்கு ஒருத்த அப்படி இருப்பான், ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்காந்துட்டு. இல்லடா, அது இல்ல அது சாந்தம் ஸ்கூல். எங்களுக்கு நிறைய டைம் சொல்லியிருக்கேன், சாந்தம் ஸ்கூல் மயிலாப்பூர். அந்த அதான் மேக்சிமம் வந்துட்டு சுத்தி வர்றவனுங்க எல்லாருமே வந்துட்டு மயிலாப்பூர் மந்தவெளில தான் இருப்பானுங்க. தெரிஞ்ச கதை தான். ஆனா பக்கத்து தெருவில் இருப்பானு எங்களுக்கு எப்படி தெரியாதா? ஆட்டக்காரன்னு திட்டி. அதுவும் ட்விஸ்ட் என்னன்னா, யோசிச்சு பாரு, அந்த ஆட்டக்காரன் அப்பனுடைய பையன் கிளாஸ் ரூம்ல இருக்கிறது தெரியல எங்களுக்கு. அதான் எனக்கு அதான் பெரிய ஆச்சரியமா இருந்தது. தான் இது சினிமால கூட வைக்கலான்ற மாதிரி இருந்தது. செம்ம ட்விஸ்ட் இது. ஆனா ஸ்கூல் ஜாலிதான். இதுல கொடுமை என்னன்னா, அந்த பையன் வந்துட்டு இங்க இருந்து மிரட்டல் விடுறான். பீரியட் முடிட்டு அவங்களுக்கு இருடான்னு. இதுல பைத்து என்னன்னா, என்ன பார்த்து கேக்குது, நான் தான் ஃபர்ஸ்ட் சட்டையை பூச்சல இது வந்துட்டு. நான் யோசிக்கிறேன், ஏய் நான் கேட்டேன், நான் என்னடா பண்ணேன்னு. கிளாஸ் முடியுது, அவன் ஆளை கூட்டினு வரான் தெரியாதா? நான் நின்ட்டேன். அதான் நான் ஓப்பனா சொல்லிட்டேன், டேய் அவங்க அப்பான்னு எங்களுக்கு தெரியாது, நான் கலாச்சாரத்து உண்மைதான் இது ஒண்ணு. ஏன் இன்னும் இனிமே எல்லா கேங்லயும் ஒரு கோளாறு இருப்பான் தெரியுமா? அந்த நாய் வந்துட்டு இது ஒன்னோட தருண், அவன் பேசுற வார்த்தை வித்தமா இது, ஏய் இன்னும் ஓவரா பேசுற அப்படின்ட்டான். நான் புரிஞ்சுக்கிறேன், ஓகே நம்ம போயிடுவோம், அதான் இல்ல நம்ம வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு. நான் நேரம் தான் நல்ல எக்ஸாம் எழுதுனமா பேக தூக்கின வீட்டுக்கு போயிட்டேன். அவனுக்கு தெரியாதா அவனுக்கு கிரவுண்ட்ல சண்டை போட்டுக்கிறாங்க. எங்க பட்டினம் பாகத்துல அம்மா ஹோட்டல் ஒண்ணு இருக்கும், அம்மா உணவு தெரியும்ல, பின்னாடி ஒரு பார்க் இருக்கும். பார்க்ல வச்சு மாறு நியூஸ் வருது, பார்க்ல வச்சு மாறாங்கடா. அப்படியே கல்ல கட்டி கடல்ல தூக்கி வீசிட்டான்னு. ஆனா அப்ப இருக்கிற சண்டைலாம் அது ஒரு மாதிரி வெறியா இருக்கும், ஜாலியா இருக்கும். சண்டைல செம சண்டையா இருக்கும், ஜாலியா. ஸ்கூல்ல சூப்பரா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு காலேஜா ஸ்கூலானா நான் ஸ்கூல் தான் சொல்லுவேன். ஆனா இல்ல எல்லாருக்கும் ஸ்கூல். இன்னொன்னு பாய்ஸ் மட்டும் எங்களுக்கு செம்ம ஜாலியா இருக்கும். ஒரே 11th 12th ஒரே வாட்டர் பாட்டில் தான் மொத்த கிளாஸுக்குமே. அதுதான் டீ பிடிப்போம், அதுதான் தண்ணி பிடிப்போம், அதுதான் ஃபுட்பால் விளையாடுவோம், கை கழுவுறது எல்லாமே ஒரே வாட்டர் பாட்டில். 2 வருஷம் செம்மையா இருக்கும். இந்த அளவுக்கு இல்ல, ஆனா வாட்டர் பாட்டில் ஒரு தடவை தூக்கி அடிக்க போயிட்டு அதுவும் பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. டிஃபன் பாக்ஸ் ஓபன் பண்ணா 10 கை உள்ள இருக்கும் ப்ரோ. தெரியும் இல்ல ஒரு தடவை இதுல பணக்காரன் பையன் ஒருத்தன், அவன் எல்லாம் நல்ல மெட்டீரியல் எத்தனை வருவான், அதான் நல்ல ஒரு இதுவா எத்தனை வருவான். பரோட்டா சிக்கன் எத்தனை வந்திருக்கான், சிக்கன் குருமா. கொடுமை என்னன்னா, மெட்டீரியல்னா அந்த மாதிரி சொல்றதா எல்லாமேடா. இது டிஃபன் பாக்ஸே ரொம்ப கிளாசிக்கா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஆளு பிளாஸ்க் எத்தனை வருவான் சார், புரியுதா? பிளாஸ்க் எத்தனை வருவான். அதான் ஆள் இப்படிக்கிறான். ஒன்னும்டா, எல்லாருமே இப்ப நம்ம அப்போன்ட்டு என்ன பண்ணுவோம், ஒண்ணு பேப்பர் போடுவோம், இல்ல டிஃபன் இதான் பேப்பர்லாம் இல்ல, எதுவுமே இல்ல, நார்மலா டிஃபன் பாக்ஸ்ல எது எடுத்து சாப்பிடணும்ல. அவன் எப்படி தெரியுமா, டவலு பிளாஸ்க், புரியுதா? அதான் ரொம்ப இதான் புரியுதா, அந்த மாதிரி பையன் இவன் ஒன்னொன்னா எடுத்து வைக்கிறான். புரியுது. நான் நம்ம டிஃபன் பாக்ஸ் திறக்கிறோம், முட்டை குழம்பு சைட்ல இதுவா அதெல்லாம் சாப்பிட்டுக்கிறோம். திரும்பி பாக்குறேன், எனக்கு புரியுது, அதான் கண்டிப்பா கை விடுவானுங்கன்னு தோணுது. அவன் திறக்கிறான்டா, சிக்கன் வாசனை அடிக்குது, இது பரோட்டா.
கடைசியில நவீன எல்லாம் கை பட்ட பட்டுன்னு போட்டு இதுல ஒருத்தன் அவன் மேலே உட்காந்து எடுக்கிறான். இது கொடுமை. அதான் அவன் மேலே உட்காந்து எடுக்கிறான். அலெக்ஸ் அதுவாது கடைசியில பரவாயில்ல, இல்ல அவனை வந்து இல்ல கறக்கிற வரைக்கும் விட்டுருக்கானுங்க. இல்ல இல்ல தருண் மேட்ரு கேள்வி. எல்லாம் ஒன்றரை கழிச்சு எல்லாம் போயிட்டானுங்க. அவனுக்கு ஒரு துளி வைக்கலடா. ஒருத்தன் குருமா கையோல எடுத்துன்னு போயிட்டான். அவன் எங்கன்னே தெரியல. அவன் கையில எடுத்துன்னு எங்க போயிட்டான். கிளாஸ்ல என்ன திரும்பி பண்ணுவானுங்க, ம். நம்ம ஏதாவது ரெஸ்ட் ரூம் இந்த மாதிரி ஏதாவது கேண்டீன் யூனிட் போனா அந்த கேப்ல எடுத்து சாப்பிட்டுருவானுங்க. மத்தியானம் வந்து டிஃபன் பாக்ஸ் பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. ஒரு டைம் இல்லடா, எனக்கு பர்த்டேடா December 5 கிளாஸ்ல வந்துட்டு பெரிய சாருக்கெல்லாம் வந்துட்டு இந்த 5 ஸ்டார் சாக்லேட் இருக்குல்ல, பெரிய 5 ஸ்டார் 10 ரூபா 5 ஸ்டார். இது நான் வந்துட்டு அது ஒரு 6 7 வாங்கி வச்சிருந்தேன். எல்லாருக்கும் எல்லா கிளாஸ்க்கும் கிளாஸ்ல எல்லா சாருக்கும் தரலான்னு. பசங்களுக்கு வந்துட்டு அந்த அந்த சாக்கோ டப்ளக்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு தான் அந்த மாதிரி இந்த சாக்லேட் வந்து 1 ரூபாய் சாக்லேட் தான். அந்த நாய்ங்களுக்கு அதெல்லாம் பத்தலையாம். இது ரெண்டு 5 ஸ்டார் காணும் எத்துக்கினானுங்க. அதான் நான் சரி விடுன்னு இது பண்ணிட்டேன். அதான் ஓகே இருக்கட்டும் இது பண்ணிட்டேன். நல்ல வேலை ஃபர்ஸ்ட் பீரியடே கிளாஸ் அதுக்கு தன்ட்டு கிளாஸ் மிஸ்ஸுக்கு. ஆனா அப்போ ஒரு ட்ரைனிங் டீச்சர் இருப்பாங்கடா, என்ன அழகு தெரியுமா. அவங்களுக்கு தான் ஆனாலும் அவங்களுக்கு கொடுத்துட்டு எல்லா ஸ்கூல்லயுமே ட்ரைனிங் டீச்சர் தான். ஒரு நாள் கிளாஸ்ல உட்காந்து சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருந்தேன். என்ன பண்ண, மேம் பாத்துட்டாங்க, போய் வெளியே நிக்க சொன்னாங்க. வெளியே நின்னாச்சு. இந்த பீரியட் ஃபுல்லா அப்படியே ஓடுது. கரெக்டா பெல் அடிக்கிறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி கூப்பிடுறாங்க, உள்ள வந்து உட்காரு அப்படின்னு. நானும் கரெக்டா வந்து உட்கார்றேன், பெல் அடிச்சுது. நான் என்ன ஒரு ஃப்ளோல அதான் பெல் அடிச்சுல மூடிட்டு போடி அப்படின்னு சொன்னேன். எதுவாதான் சொன்னேன், அது கேட்டுருச்சு. அப்புறம் கேட்ட உடனே என்னைய ஒண்ணுமே சொல்லல. நாளையில இருந்து நான் கிளாஸ்க்கு வரமாட்டேன்னு. அப்புறம் கிளாஸ்ல இவனுக்கு சும்மா இருக்க மாட்டாங்க. பெரிய புடிச்சிங்க என் பக்கத்துல இருக்கிறேன். அத்தனை நாள் வரைக்கும் ஒரு தரணும் இருப்பானுங்க. என் கூடயே உட்காந்து கலாச்சிட்டு இருப்பானுங்க மேம். அன்னைக்கு பார்த்து மேம் வாட் அதான் அவன் என்ன மூடி போடின்னு சொல்றேனே அப்படின்னாங்க. மேம் ப்ளீஸ் மேம், ஐயா என்னை சாரி கேட்க வைப்பேன் அப்படின்றானுங்க. நாளையில இருந்து நான் கிளாஸ் போறேன்னா தருண் வெளியே போயிடணும் அப்படின்னா. நானும் சரி ஓகே அப்படின்ட்டு அப்புறம் மறுநாள்ல இருந்து வராங்க. நான் கரெக்டா அவங்க வரும்போது வெளியே போய் நின்றுவேன். இப்படியே நடந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு நாள் கிளாஸ் டீச்சர் வந்து இப்படியே வெளியெல்லாம் நிக்க கூடாது, நீ போய் அந்த மேம் கிட்ட சாரி கேட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. நானும் போறேன் கிளாஸா தெரிய கூட. பார்த்தா அந்த மேம் என் தம்பி கிளாஸ்ல இருக்காங்க, கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. என் தம்பி கிளாஸ்ல எடுத்துட்டு இருக்காங்க கிளாஸ். அப்புறம் போய் எக்ஸ்கியூஸ் கேக்குறேன், மேம் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்ட்டு. அவனுக்கு என் தம்பி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தெரியல, என்னோட தம்பி தானே. தருண்ஸ் பிரதர், விக்ரம்ஸ் பிரதர் அப்படின்றாங்க. ஓ விக்ரம்ஸ் பிரதரா, கம்மியர் அப்படின்ட்டு விக்ரம் கம்மியர் அப்படின்னா என்ன. அப்புறம் என்னடா சொல்ல போறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டா என் தம்பி, உங்க அண்ணன் என்ன சொன்னா தெரியுமா அப்படின்னாங்க. இதே வேற என் தம்பி, என்னடா சொன்னேன் அப்படின்ட்டு. நான் அதான் பேசாம நின்று இருக்கேன், அப்படியே குமிஞ்சு நின்று இருக்கேன். என்ன சொன்னா தெரியுமா அப்படின்னாட்டி, என்னதான்டா சொல்றேன் அப்படின்னா. அப்புறம் மேம் என்ன மூடிட்டு ஓடின்னு சொல்றா, இத போய் உங்க அப்பா கிட்ட சொல்லு. இல்ல இப்ப நினைச்சு பார்த்தா அந்த மிஸ் எவ்வளவு எஃபெக்ட் ஆயிருக்கு பாத்தியா. அப்புறம் இப்ப ரீசெண்டா பார்த்தேன் அந்த மேம். அப்புறம் நான் என்ன படிச்சேன், திரும்ப மூடிட்டு போறீங்க, வேலைக்கெல்லாம் போறீங்க. இல்ல இப்ப வேற சந்தோஷமா இருக்காங்க. ஓ வேலைக்கெல்லாம் போயிட்டியா, சூப்பரா. அதெல்லாம் அப்போ அந்த எப்போ 11th கிரைம் அதெல்லாம் ஒரு தெரியல. நான் சும்மா வாயில சொன்னேன், எனக்குள்ள அது கேட்டுருக்கு. இல்ல இதுல நான் இப்போ 8th-லயோ 9th-லயோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் மிஸ் என்ன அழகு தெரியுமா 8th-ல. உங்களுக்கு கம்ப்யூட்டர் மிஸ் அழகா? நான் எனக்கும் ப்ரோ இது அவங்க பீரியட்னா அது ஃபுல் ஃபோக்கஸ் மான. அதாவது சைட் பெஞ்ச்ல வந்து உட்காருவேன். இது கீழே உட்கார்றது கூட அதான் டக்குன்னு போய் உட்காரும். கம்ப்யூட்டர் கிளாஸ் ராஜிட்டு போவாங்க ப்ரோ. வேற மாதிரி எங்களுக்கு கம்ப்யூட்டர் மேம் வந்தா மொத்த கிளாஸ் எஞ்சி ஃபர்ஸ்ட் பெஞ்ச் போகும். அன்பா இருப்பாங்க. அது வேற. இன்னொரு எம்ஐ மிஸ்ஸும் நல்லா இருக்கும். இதுல ஒண்ணு அதான் இதுல சொன்னா சிரிப்பேன். அந்த மிஸ் பேர் மோனிகா. பாட்டு வரும்போது கூட அதான் சொல்லியிருந்தேன், என் ஸ்கூல் படிக்கும் ஒரு மிஸ் பேர் மோனிகாடான்னு. அலெக்ஸ் எப்படி தமிழா பிரெஞ்சா 11th 12th? இல்ல அதான் அந்த கதை நவீன், அந்த கதை நீயே சொல்லு. ஒரு வாரம் பிரெஞ்சு கிளாஸுக்கு போயிட்டேன்டா. ஹெட் மாஸ்டர் நெக்ல மயிராத அவன் போட்டு விட்டான். நான் வந்துட்டு எனக்கு தெரியல, ஏன்னா புதுசா கத்துக்க போறேன், ஜாலியான்ட்டேன். கூட அதுல 2-3 பொண்ணுங்க வேற இருக்குது ஃப்ரெண்ட்ஸு.
ஜாலியா உட்காந்துக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச பசங்களும் இருக்கானுங்க. ஒரு ஒரு சுந்தரம் ஒரு பையன் இருப்பான், மந்தவெளி பையன். அவனும் அங்கதான் இருக்கான். நான் பக்கத்துல ஜாலியா இருந்துட்டேன். ஃபர்ஸ்ட் 2 நாள் எனக்கு 2 நாள் கழிச்சு தான் அப்பதான் புரியுது பைத்தியங்க. ஏன்னா கத்துக்கிற வேர்டு ஒன்னொன்னும் வந்துட்டு அது புரிய மாட்டேது. கூட வந்துட்டு இதை கத்துன்னு என்ன புடுங்க போறன்ற மாதிரி இருந்தது. ஜூ ஓ ஆமி ஜூ ஜிஷா இப்படி சத்தியமா இப்படிதான் இருக்குது ஃபுல் வார்த்தை. எனக்கு இன்னும் ஞாபகம் இது. இப்படிதான் வார்த்தை கத்துனுங்கிறானுங்க. ஆனா ஜாலியா தான் போச்சு. நான் ஹெட் மாஸ்டர் கிட்ட போய் சொல்லிட்டேன். இன்னொன்னு எங்க மாமா ரெக்கமெண்டேஷன் அந்த மாதிரியே தான். அது ஒரு இதுதான். நான் கேட்கும் போது அவன் மதிக்கல. எங்க மாமா கொண்டு போய் நிறுத்திட்டேன். அவங்கதான் இந்த இந்த இதுதான் இந்த போலீஸ் சைட்ல வந்து இது வந்துட்டு. அவன் அதுக்கப்புறம் உஷாரா வந்துட்டு கேட்டான் தான், என்னப்பா மாத்துக்கிறியா அப்படின்னு. அதான் ஏன்டா நான் வந்து கெஞ்சும் போது தெரியல, அதான் அப்ப கூட்டின்னு வந்த பிறகு தெரிதாடான்னு. அதான் அதுக்கப்புறம் அவன் மாத்திட்டான். இது வந்துட்டு டி அதான் செக்ஷன் சி பி கிளாஸ் பி கிளாஸ் சி கிளாஸ்ல மாத்திட்டான். ஆனா தருணம் இல்ல ஹைலைட் தெரியுமா, 10th இந்த எந்த ஃப்ரெண்டும் அந்த கிளாஸ்ல இல்ல, புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஆனா பரவாயில்ல இல்ல நிறைய பரவாயில்ல இருந்தது. ஆனா எல்லாம் படிச்ச பசங்க நிறைய பேர் டச்லயே இல்ல இப்ப. இல்ல அது எல்லாருக்கும் நடக்கிறது தானே. பாதி பேர் எல்லாம் இருக்கானுங்களா இல்லையாங்கிறது கூட தெரியல. ஏதோ ஒரு 10-15 பேர் எப்படி இருக்கானுங்க. இன்ஸ்டால வேணா இருப்பேன், டெய்லி பாக்குறது ஒரு 10-15 பேரு. ஆனா நிறைய பேர் வந்து இருக்கானுங்களா இல்லையா என்ன பண்றானுங்க அதெல்லாம் எதுவுமே தெரியல. இதுல எனக்கு மட்டும் தான் இது நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு டைம் பேசியிருந்தேன். பார்த்தா எல்லாருமே ஸ்பேஸ்ல வந்து டபுடுன்னு மேல வந்து பேசியிருந்தானுங்க. என்னன்னா நம்ம அதாவது நான் 7th பர்சன்டா, அதான் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் எல்லாம் இது நிறைய ஸ்கூல் நடந்திருக்குன்னு சொன்னானுங்க. ஆனா என் ஸ்கூல்ல நடந்திருக்கு. இப்போ போனா கூட அந்த ஸ்கூல்லையும் கேட்பானுங்க, டேய் நம்ம லைப்ரரி இதுக்கு முன்னாடி சுடுகாடுடா, அந்த இடத்துல கட்டிருக்காங்க தெரியுமா. இதுல கொடுமை என்னன்னா அந்த 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 மேம் வந்துட்டு புக்கு தூக்குற வேலை என்கிட்ட குத்துச்சு. எனக்கு பக்கு பக்குன்னு உள்ள போகும்போதெல்லாம் ஒரு டைமும் சொல்லு அலெக்ஸ். ஆனா அது எப்படி எப்படி இருக்குன்னா, அந்த லாஸ்ட் பீரியட்ல அப்படியே மழை வர மாதிரி கிளாஸ்ல அப்படி இருட்டாயி வர மாட்டாங்க. நான் அப்படியே சுத்தி உட்காந்து பெஞ்ச் எல்லாம் இப்படி திருப்பி போட்டு உட்காந்து அப்பா அந்த கதையெல்லாம் வேற மாதிரி. ஒரு டைம் இல்லடா எங்க நான் படிச்ச ஸ்கூல்ல வந்துட்டு தான் இந்த ப்ரேயர் வந்துட்டு ஃபாதர் இன் ஹெவன் ஹோல் பி யுவர் நேம், அதான் யுவர் கிங்டம் கம், இதான் அது ஒண்ணு இருக்கும். இன்னும் ஞாபகம் அது சொல்லும்போது ஸ்டெடியா நிக்கணும். கேன்வஸ் ஷோல போயிட்டு இது புதன்கிழமை லேசா வந்துச்சுன்னு சொல்லிட்டு மேலதான் உட்காரத்துல இழுத்து வச்சு போட்டுனுக்கிறேன். ஜன்னல்ல இருந்து ஹெட் மாஸ்டர் பாத்துனுறான். அவன் உட்காந்து அட்வைஸ் பண்ணாரான். அவன் எல்லாம் பேக் மாட்டின்னு போறானுங்க. அது ஒண்ணு. ஆனா தீபாவளி டைம்லாம் இது எடுத்துட்டு போய் பிஜில எடுத்துட்டு போய் வச்சுட்டு வந்துடணும் ரெஸ்ட் ரூம்ல. சூப்பரா இருக்கும். பிஜிலி எல்லாம் பெருசு. நாங்க அந்த பூண்டு வெடி எல்லாம் பண்ணிருக்கோம், ட்ரை பண்ணிருக்கோம். பூண்டு வெடி ட்ரை பண்ணிருக்கோம். நாங்க பிஜிலி இந்த ஆட்டோபம்ல எடுத்து வந்து வச்சானுங்க. அப்ப நாங்க 10th படிக்கும் போது 11th 12th பசங்க எல்லாம் வைப்பானுங்க. அதெல்லாம் கண்டுபிடிச்சு இதெல்லாம் சூப்பரா தீ போட்டு இதெல்லாம் அந்த பெரிய தப்பாயிடும்ட்டு பூண்டு வெடி பட் ஃபிட்னஸ் வரும் பிரேக் டைம்ல. அதுக்கு எப்படின்னா எங்க ஸ்கூல்ல கரெக்டா வந்து வாரத்துக்கு ஒரு நாள் வந்து பேக் செக்கிங் பண்ணுவானுங்க. அதுவும் இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு முதல்ல இல்ல பேக் செக்கிங் இல்ல. ஆனா ஒரு டைம் இல்ல ஸ்போர்ட்ஸ் டே அப்ப என்னன்னா அதிகமா போன் எடுத்துன்னு வராங்கன்னு ஒரு நியூஸ் வந்துருச்சு கிளாஸ்ல. என்னன்னா சார் வந்துட்டு ஒன்னு செக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நான் வந்துட்டு என் போனை வந்துட்டு அப்ப ஜட்டிக்குள்ள வச்சுக்கிறேன். உண்மைதான் சொல்றதுக்கு கொஞ்சம் கேவலமா இருந்தாலும் உண்மைதான். ஏன்னா அப்ப இதுக்கு செக் பண்ணிருந்தானுங்கன்னு சொல்லிட்டு போன் அப்பதான் இந்த ஃபர்ஸ்ட் விண்டோஸ் போன் இதெல்லாம் வச்சிருந்தேன். ஆனா இதுல கொடுமை என்னன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் போன் மாட்டிச்சு. இது வந்துட்டு திரும்ப பிரின்சிபல் கிட்ட கொடுத்தா அப்புறம் பெருசாலாம் எதுவும் இல்லை. ஒரு சார் வந்து பக்கத்து வீடு சார் தான். அவரு வந்து கொஞ்சம் பழக்கனால நான் எடுத்து போனாலும் அப்படியே எடுத்து போய் அவரு கூட்டு கொடுத்துருவேன். முடிச்சுட்டு அப்புறம் வந்து சாயந்தரம் போக மறுபடியும் வாங்கிட்டு போய். இந்த பாரு நான் முதல்ல ஒண்ணு ஒப்பனை சொல்லிட்டேன். நம்ம சாக்ஸ்ல வச்சாலே செம்ம மேட்ரு. எவனுமே எடுக்க மாட்டான், எவனுமே தெரியாது. உண்மைதான். ஆனா நான் இதை நான் ஜட்டியில வச்சுட்டு போறதா எனக்கு அப்புறம் தோணுச்சு. ஆனா அலெக்ஸ் எங்க ஸ்கூல்ல எல்லாம் ஷூவை கழட்ட சொல்லிடுவானுங்க செக் பண்ணும்போது. இல்ல அப்ப ஸ்போர்ட்ஸ் டே எல்லாம் நாங்க ஷூ எல்லாம் போட்டுருக்கோம். ஆனா ஏன் அந்த அளவுக்கு இது பண்ணிட்டாங்கன்னா நான் வந்துட்டு அத்லெட்டிக்ல இருந்தேன். அத்லெட்டிக் இது வந்து 100 மீட்டர். இதுல உண்மையில ஸ்டார்டிங் வந்துட்டு நான் சூப்பரா இது பண்றேன். இதுல எங்க மாட்டினா எனக்கு ஸ்ட்ரெயிட்டா ஓடுறது நல்லா தெரியும். 100 மீட்டருக்கு எங்க ஸ்கூல் வந்துட்டு தான். இப்ப நீ சாந்தம் ஸ்கூல்ல அந்த மேப் போட்டா கூட உனக்கு இந்த போட்டோ வரும். 200 மீட்டர் கிரவுண்டு சுத்தணும். எனக்கு அந்த சாஞ்சு அந்த ஓட தெரியல, ஓட வரல. நான் வந்துட்டு தான் ஒரு செகண்ட் லாஸ்டா ஒரு தேர்ட் லாஸ்டா தான் வந்தேன். சரி ஓகே, அதுல புரிஞ்சிச்சு. இல்ல எனக்கு 200 வரல. ஆனா 100 மீட்டர்ல அந்த சர்டிபிகேட் எல்லாம் இருக்குது. நான் வந்து 100 மீட்டரும் அப்புறம் 4x100 மீட்டர் அடல்ட்ஸ்
100 மீட்டர் அந்த இல்ல ரெண்டுலயும் இல்லடா, இது அந்த அந்த கோல்டு. பாயிண்ட் திரும்பி வர மாதிரி அதிகம் பண்ணிருக்கேன். இதுல கொடுமை என்னன்னா, கிளாஸ்ல ரோஹித்ன்ற ஒரு பையன் நவீன பெரிய மாசா இருப்பான்டா. கிளாஸ் லீடரு, அவன் அத்லட்டிக் ஆளு வந்துட்டு பணக்கார பையன், நல்லா அவன் தான் அத்லட்டிக் மாதிரி இருக்கும். அவனை வந்துட்டு நான் பீட் பண்ணிட்டேன் ஒரு டைம். அவ்வளவு பெருமையா தான், பெருமை மயிராகுதுன்ற மாதிரி இருந்தது. அதான் கடைசியில பார்த்தா 200ல வந்துட்டு ஃபெயில் ஆயிட்டேன். 200 வராது, 200 மீட்டர். 100 மீட்டர்லாம் அவனை சர்டிபிகேட்லாம் தான் நாம தான்ற மாதிரி. நானும் இப்பெல்லாம் அப்படியே வந்து ஸ்கூல்ல வாங்கின மெடலு அதெல்லாம் எடுத்து அப்படியே பாத்துட்டு இருப்பேன் அப்பப்போ. நல்லா இருக்கும் அதெல்லாம், சூப்பரா. நடுவுல வீட்டை கிளீன் பண்ணும்போது தான் கிடைச்சது. ஆனா இதுல ரேங்க் படி பார்த்தா நான் எலிமெண்டரி ஸ்கூல்ல தான் நல்லா அந்த செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க்லாம் வாங்கியிருக்கேன். மீதி எல்லாம் 6th இருந்தே அது ஜஸ்ட் பாஸ் தான். எலிமெண்டரி ஸ்கூல்ல வாங்கியிருக்கேன், இன்னும் அந்த ரிப்போர்ட் கார்டில் 5th படிக்கும் போதெல்லாம் வாங்கியிருக்கேன். வீட்டுல நீ சொல்லும் போது சரிதான். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஒரு நாள் கூட லீவ் போடாம போனதுக்கு ஒரு சர்டிபிகேட் இருக்கு. ஒரு கப்பும் ஒரு சர்டிபிகேட். 12th எவ்வளவு அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ் நீ? 98 நான் தெரியுமா? 12th 98%. அட்டெண்டன்ஸ் எல்லாம் ஃபுல்லா இருந்துச்சு. ஃபுல்லாவா? நான் என்ன காலேஜ் படிக்கும் போது லாஸ்ட் செம்ல தான் ஜஸ்ட் 16% வச்சு அப்புறம் காசு கொடுத்து எழுதுறேன். காசு கொடுத்து எழுதுறேன். ஏன்டா 16லாம் இல்ல, 16லாம் எதுக்குடா காலேஜ் போறீங்க? ஏன்னா அக்யூஸ்டாங்க ஜெயில உட்கார்ந்து இருக்கடா. அதான் இது விட்ட மாதிரி. இது வந்து கட்டெல்லாம் அடிச்சு வெளியே போனதெல்லாம் கிடையாது, லீவ் போட்டு வீட்டுல இருந்துருது. டேய் இது வரேன் நானும் இப்ப நான் வர்ற பேட்டர்ன் பார்த்து மேமே கூட்டுக்கு அது என்னடா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் காலேஜ் வரேன்னு. இல்ல மேம் நான் இல்ல நெக்ல என்ன பண்ணிட்டேன்னா தலைவலின்ட்டேன். ஏன்னா டிஃப்ரெண்டா சொல்லணுன்றதுக்காக ஜொரம்னா லீவ் பண்ணுவேன். அதுக்கு இப்போ ஒரு தடவை பேரண்ட் டீச்சர் மீட்டிங் நடந்துச்சு. எங்க வீட்டுல கூட்டு எங்க அந்த மிஸ் சொல்லுது, அதான் ஏதாவது மேம் சொல்லுது, ஃபர்ஸ்ட் செமஸ்டர் மேம் இது வந்துட்டு உங்க பையன் என்ன சொல்றான் தெரியுமான்னு. என்ன சொன்னான்னு கேட்டா, அன்னைக்கு தலைவலி லீவ் போட்டேன்னு என்கிட்ட வந்து நெக்லாம் சொல்றான். எனக்கு புரியல, நான் நார்மலா தான் சொன்னேன், புரியுதா? இதெல்லாம் பைத்தியக்காரி எதை நான் பத்த வைக்குதுன்ற மாதிரி இருந்தது. ஆனா இப்போ பாஸ் ஆயிட்டேன். அலெக்ஸ் எப்படி தெரியுமா, வீட்டுல இருந்து எல்லாரும் டேய் நீ காலேஜ் போல முதல் நாளே பேசிடுவோம், நாளைக்கு கன்ஃபார்ம் நம்ம கிளாஸ் போய் ஆகணும்னு எல்லாரும் காலையில கிளம்பி வந்துருவானுங்க. வந்துட்டு ஒருத்தன் தான் ஆரம்பிப்பான், டீ போகணுமாடா அப்படின்னுவான். ஒரு நிமிஷம் பேக்கரி போ. இல்லடா இது பரவாயில்ல, நான் நார்மலா போயின்னு போண்டா, எவனோ ஒருத்தனும் மூடிச்சுங்க ஆயிடும். டேய் இங்கே உக்காரலாம்டா, வெளியே ஜாலியா சுத்தலாம்டா போனா. அதாவது எனக்கு என்னன்னா ஏன் மைண்டும் நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா ஒரு டைம் என்ன ஆயிடுச்சுன்னா, இல்ல நான் அசைன்மெண்ட் முடியல, எல்லாரும் பிரிக்னஸ் பண்ணிட்டேன். என்னடா அவன் காண்டே ஏத்துவான்டா வேறே போயிடான்னு அதான் எடுத்துன்னு போயிட்டு அதான் நாங்க இது பண்ணிட்டோம். ஆனா பிஜி வரைக்கும் நல்லா ஓடிச்சு அலெக்ஸ் எனக்கு. நான் பிஜியும் பண்ணல, செம்மையா இருந்துச்சு இடம். அது இல்லாம எங்களுக்கு மலேசியா ட்ரிப் வேற இருந்துச்சு. ஒரு டவுட், கெட்ட பழக்கம்லாம் எப்ப பண்ணேன் காலேஜ்ல? அதெல்லாம் 10thலயே இந்த பசங்க இது பைத்தியம்டா 10thலயே சேர்ந்து. இல்ல அது எப்படின்னா, ஏரியால ஒரு வீடு கட்டிட்டு இருந்தானுங்க. அந்த வீட்டுலதான் வந்து சும்மா வந்து இத விளையாடுறது அதெல்லாம் இருக்கும். அப்ப அங்க வேலை செஞ்சவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு தம்மு பாக்கெட் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு மறந்துட்டு போயிட்டாருங்க. பசங்க எடுத்து அதை ஒளிச்சு வச்சு, டே எங்கிட்ட தம்மு இருக்குடா. அப்ப வந்து இந்த பிளாக் தான் கொஞ்சம் ஃபேமஸ் நம்ம 10th படிக்கிற காலம்லாம். அதுக்கு முன்னாடியே நம்ம என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு இருந்தானுங்க. அப்ப ஒரே ஒரு டைம் அடிச்சு பாக்கலாம்னு வாங்கினேன் தான். இப்பெல்லாம் அந்த அளவுக்கு கிடையாது, எப்பயாவது வெளியே போகும்போது அந்த மாதிரிதான். ஒரு நிமிஷம் இவனப்பா நானே போயிடலாம், அதெல்லாம் இல்ல விட்டுட்டேன். ஆனா மேட்ரு என்னன்னா, இவெல்லாம் யாரா நீ அந்த வீடு டேஞ்சர் போல இதெல்லாம் ஸ்கூல்லயே வச்சுக்குதுங்க பாரு பைத்தியக்காரனுக்கு. எவ்வளவு அக்யூஸ்ட் இல்ல இதுல நான் நல்ல பையன் தான் 12th இருந்து செகண்ட் செமஸ்டர் வரைக்கும். செகண்ட் செமஸ்டர் என்ன ஆயிடுச்சுன்னா, அதான் இப்போ நம்ம திடீர்ல தருண் அதாவது இவனுங்கன்ட்டு காலேஜ் பக்கத்துல ஒரு கிணறு இருக்குது. கிணறுனா அது ரொம்ப ஒரு 15 அந்த மாதிரி, அது தண்ணி கம்மியா இருக்குது, ஆனா டீப்பா இருக்கும். மேட்ரு என்னன்னா, அங்க போயிட்டு சிகரெட் அடிக்கிறவனுங்க, அதான் ஃபர்ஸ்ட் இயர்ல தான் முன்னாடி இருந்தே சிகரெட் அடிக்க வச்சிருந்தானுங்க. நாங்க சும்மா உட்காந்து இருப்போம். ஒரு சில பசங்க தான் இப்போ ஸ்டார்டிங் சேர்ந்தவனுக்கு வந்துட்டு ஒரு ஐயரு பையன் இருப்பான். அந்த பையன் வந்துட்டு என்னன்னா, எவன் நான்வெஜ் தொட மாட்டான், அசிங்கமா பேச மாட்டான், எதுவுமே பண்ண மாட்டான். ஆளு செம்மையா இருப்பான் பலமா. ஏன் ஃபார்மல்ஸ்ல வரான்னா பாத்துக்க, அந்த காலேஜ் ஃபார்மல்ஸே இல்லை, ஃபார்மல்ஸ்ல வருவான். கடைசியில பார்த்தா தருண் நம்மளுக்கு ஒரு சுருன்னு ஏறும் தெரியுமா,
அவன் சிகரெட் அடிக்கிறான்டா. எனக்கு புரியலதான். இந்த டிஆர் முடிப்பான் தெரியுமா, டங் டங் அந்த அலெக்ஸ் மாதிரிதான் அப்படி பாக்குறேன். இருக்க வந்து அலெக்ஸ் நம்பருன்ற இதுவா இருப்பானுங்க. அதான்டா. இந்த இல்ல அந்த மாதிரி வருவானுங்க இல்ல பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்காந்துட்டு அவன் அவன் அதுவும் இதுல நம்மையும் கூட பேசுறதே அவனுக்குதான். இதுல ஹைலைட் என்னன்னா வட்டம் விடுறேன் அந்த மாதிரி போயின்னு இருந்தான். இதுல சில பசங்க என்கிட்ட சொன்னது என்னன்னா, ட்ரை பண்ணு எதுவும் தப்பு இல்லைன்னு நானுங்க. சும்மா அப்பதான் அதான் நம்மளுக்கு என்னன்னா மைண்ட்ல எதாவது ஒரு மாதிரி பெரிய மயிர் மாதிரி தான் பத்த வச்சு அதெல்லாம் ஃபர்ஸ்ட் தான் ஸ்டார்டிங் அந்த கெட்டு போனது. அப்பதான் கெட்டு போனதுன்னு என்னது, மரத்துக்கு பக்கத்தால்டா. அது நல்ல ஞாபகம் இது நவீன. சும்மா மரத்துல சாஞ்சிட்டு பத்த வச்சுட்டு தான் பாக்குறேன். எல்லாம் இரும்புல இது லேட்டா இது பண்ணுகிறான். அந்த பக்கத்துல அந்த அதான் இந்த ஹைரோட் பாயின்னு சொன்னல, இழுத்து விடுறான்டா போக. ரஜினியே செத்துருவான் என்ன கேட்டா. ரஜினியே மிஞ்சிருவான்னு பாத்துக்க. ரஜினியே மிஞ்சிருவான் அந்த மாதிரி பண்ணுறான். ஆனா காலேஜ்ல எல்லாம் போயிட்டு இருக்கும்போது ஜிபேவை திறந்து பார்த்தா 10 போயிருக்கோம். ஒரு ஆமா. நாள் எங்க இல்ல இல்ல அப்பா அது தெரியாம எங்க அது அக்கௌண்ட்டை அது திறந்து வேற. பார்த்துட்டு, ஆமா ஆமா. இது என்னடா 10 ஜிபே பண்ணிருக்க அப்படிங்கிறாரு. நம்ம ஏதாவது அந்த நேரத்துல போட்டு சமாளிச்சிடும். இப்ப எல்லாம் அந்த அளவுக்கு எல்லாம் இதுல இல்ல டக்குன்னு தருண், அப்படியே அந்த போனாதானே ஃப்ரெஷ்மெண்ட் அடிச்சுட்டு ஊதுவானுங்களே. அதான் இன்டிவேட்டு. அதான் அதை அடிச்சுட்டு ஊதுனுறேன் வந்துட்டோம். அது வந்துட்டு இது வந்துட்டு கிளாஸ்ல வந்துட்டு அந்த ஸ்மெல் வருது. மேம் கண்டுபிடி இது வந்துட்டு யார் 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 யாருன்னு நான் யோசிக்கிறேன். நான் வந்துட்டு பூமர் போட்டு தான் போனேன், சிக்லெட் இதெல்லாம் போட்டு தான் போனோம். ஊத சொன்னா கூட எனக்கு அதான் எனக்கு ஒன்றும் இல்லைன்னு. ஃப்ரெண்டு பார்த்தா நாய் பாக்கெட்ல சிகரெட்டு, இந்த பாக்கெட்ல லைட்ரு, சிகரெட் அஸ்டிச்சு தான் என்னது பூமர் போடாம வந்திருக்கு. நான் இதுல டே இதெல்லாம் பரவாயில்ல, லாஸ்ட் பெஞ்ச்ல பத்த வச்சிட்டான் ஒருத்தன் தெரியுமா சிகரெட்டை. மாட்ட வேண்டியது பண்ணானுங்க அந்த வேலையை. ஆனா ஆனா ஸ்மோக் பண்ணல, நாய் வேணே பண்ணுச்சு சும்மா பத்த வைக்கிறன்ற பேர்ல. ஆனா நானு எங்க ஸ்கூல்ல இருந்து பேக் செக்கிங் எல்லாம் பண்ணுவாங்க. அது ஏன்னா ஒரு டைம் ஸ்போர்ட்ஸ் டே அப்போ ஒரு ரெண்டு தாய்லிங்க ஜூஸ் பாட்டுல சரக்க ஊத்தி கொண்டு வந்துடுறானுங்க. அது மாட்டி அவனுக்கு 2 டிசி கொடுத்து அனுப்பி, அது வேற விஷயம். அதுக்கப்புறம் தான் அந்த அளவுக்கு ஷிஃப்ட் பண்ணானுங்க. இதுல வாரம் வந்து இது இதுல இல்ல நவீன கல்ச்சரல் ஃப்ரெண்டு போதைய போட்டு உள்ள வந்துட்டான். எனக்கு சிரிப்பு என்னன்னா, இல்ல நாய் பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க. மேம் வந்துட்டு தான் எல்லாம் அட்டன்ஸ் எடுத்து எல்லாம் தான் இது பண்ணுறோம். யோகேஷ் பிரசன்னா இல்ல பிரசன்ன தானே சொன்னோம். ஞான்றான். அப்படியே மேம் ஒரு மாதிரி பாக்குது. சரி ஓகேன்னு ஏதோ இது குதிச்சு மூட்டை உட்காரா இதுன்னுட்டு. ஆனா சரியான வைப்பு புரியுதா, எல்லாம் கிளாஸ்ல தான் இது. எனக்கு டான்ஸ் சரியான ஜாலியா இருந்தோம். காலையில இருந்துச்சு வேலைக்கு போகணும்னு நினைச்சா கடுப்பா இருக்கு. எங்க காலேஜ்ல சொல்லுவாங்க எந்திரிக்காம அணுகு தம்பி. டேய் ஆமாண்டா. இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் இல்ல. நான் வந்துட்டு வெள்ளை சட்டை போட்டுன்னு போயிட்டேன். உள்ள கருப்பு பனின்னு வெள்ளை ஷர்ட் கையில. அப்ப காப்பு தான் மாஸ்டர் ரிலீஸ் ஆனது. அப்ப மாஸ்டர் ஃபர்ஸ்ட் லுக் அந்த டைம் நினைக்கிறேன். காப்பு அப்பதான் வாங்கினேன். அப்ப காப்பு வாங்கினு கையில போட்டுன்னு வரோம். ஃப்ரெண்டு என்னன்னா காப்புக்கு பிச்சை எடுக்கிற நாய். நான் உண்மையிலே என் காப்பு எடுத்துன்னு போயிடுவான் எவனா ஒருத்தன் தெரியுமா. இதுல ஒன்னும்டா காப்பு எடுத்துன்னு போய் கொடுத்துடணும் புரியுதா. எடுத்துன்னு போயிட்டான் நாய்ங்க. அதுல இருந்தே நான் கையில சரியா போனாலும் காப்பு கட்டுறது இல்லை. அப்படி வச்சுன்னுக்கிறேன். சார் வந்தான். சார் வந்துட்டு என்னடா ரவுடியா காப்பான்னு கேட்டான். நாங்க சார் படம் சார் மாஸ்டர் சார்னு இது பண்ணி பேசினுக்கிறோம். கல்ச்சுரல் டைம்ல ஜாலியாக பேசினுக்கிறோம். சரிண்ணா எதுக்கு இங்கே உட்காந்துருங்க கேட்டா, டான்ஸ் ஆடுவோம் சார்னு சொன்னா. தம்பி அப்படிலாம் ஏஞ்சி போகக்கூடாதுப்பா. அந்த ஆளு புரியுதா, லைட்டா வயிறு தொப்ப ஆளு காமெடியா இருப்பான். ஆனா நல்லா சீரியஸான ஆளு பார்க்கதான் காமெடியா இருப்பான். அதான் தருணம் இந்த மாதிரி தான் சொன்னானுங்க. தம்பி உட்காந்து அடுப்பான்ற மாதிரி. அதான் புரியல இங்கே இதுதான் நான் சொன்னதான் சார் சேர் இடிங்க சார்னு சொன்னா சும்மா அப்படியே பண்ணுப்பான்னு நானுங்க. அந்த ஆள் பேச்சையோ நாங்க அந்த சைடு போட்டு நடுவில் சென்டர்ல ஓடி குத்தாட்டத்தான் போடுனாதான் இது. உங்களுக்கு உட்காந்த இடத்துல இருந்து ஆட சொல்லிருக்கானுங்க, எங்களுக்கு உட்காந்தே ஆட சொல்லிருக்கானுங்க. உட்காந்து பைத்தியக்காரனா இங்க உட்காந்து பூரா ஆடுங்க. இல்லடா இல்ல எந்திரிச்சு நின்று இங்கேயே ஆடுங்கன்ற மாதிரி சொன்னானுங்க. அங்க போகாதீங்க எந்திரிச்சு நின்று இங்கே ஆடுங்க. ஆனா எனக்குலாம் இல்லை சார், மாஸ்டருக்கு முன்னாடி இருந்தே இது காப்போட பழக்கம் இருந்துச்சு. காப்பு எனக்கு மாஸ்டருக்கு முன்னாடி மோதிரம் அந்த செயின் போட்டேன். அப்படியே லிங்க் பண்ணிக்கிட்டேன். மோதிரம் செயின் தான், காப்புலாம் இல்லை. மாஸ்டர் பார்த்துதான் காப்பு. அதுக்கப்புறமே அதுக்கு முன்னாடியே காப்பு போட்டுருந்தேன். அது அப்படியே படத்தோட இல்ல ஃபர்ஸ்ட் லுக்ல வரும்போதே வந்துட்டு மாஸ்டர் காப்பு வாங்கணும்னு ஆசை. ஆனா அது தூண்டாதுல்ல. சரி ஓகேன்னு இருந்தது. அதுக்கப்புறம் வர்ற எல்லா போட்டோலையும் விஜய் வந்துட்டு அந்த காப்பு இருக்குது இருந்தது. சரி ஓகே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இது பண்ணுங்க. ஆனா என்னமோ தெரியல, காப்பு சமகத்தான் இருந்தது, நல்லா இருந்தது, சரியான வைப். எனக்கு தெரிஞ்சு ஜனநாயகனுக்கு சாட்டையை வாங்கிட்டு போகணும் போல. இது என்ன வச்சு வர்றவங்க வந்து வர்றவங்க வெளுக்குன்னு வெளுக்க வேண்டியது.
அந்த அதே கெட்டப்ல தான் இது பண்ண போறோம். தாடி அந்த கொஞ்சம் இது தாடி அந்த கொஞ்சம் trim கையில பண்ணணும். வச்சிட்டு இருந்தாருல அந்த கத்தி மாதிரி ஒண்ணு, ஜப்பான்ல கூட அது ஃபேமஸ். கட்டானா அது டேய் பேர் கட்டானா கூட டேய் ஏதோ ஒண்ணு டேய் வருமே. டேய் டேய் கட்டானாலாம் கட்டானா கட்டானா கட்டானாலாம் எத்தனை போனவனை காட்டு, உனக்கு போலீஸ் ஒரு காட்டுவான். இத அது எப்படி அலெக்ஸ் இந்த ஜிபில பெரிய புளுத்தி மாதிரி போட்டு அதை கொண்டு போயிட்டு இருந்தானுங்களே, ஒருத்த கூட போட்டோ போட்டிருந்தாங்களே இல்ல ரூல்ஸ் படி எத்தனை போக கூடாது. ஜிபியூல கையில இட்லி சட்டி இதே எடுத்துட்டு வந்தானே ஒருத்தங்க. ஐயா அது இல்ல ப்ரோ, இன்னொன்னு இந்த முள்ளா இருக்குல்ல விரல்ல போட்டுக்கலாம் ஃபிங்கர்ஸ்ல இப்படி, அது அது பேர் என்னமோல, இதோட என்னன்னு தெரியல, ஒருத்த தெரியும். போட்டிருந்தாலே இந்த நக்கல்ஸ் சுத்திட்டு இருந்துச்சு. இல்லடா டேய் இல்ல அது நீ பாக்கெட்ல எத்தனை போலாம், இவ்வளவு பெரிய கட்டணமா தான் இன்னும் முதுகுல கூட வைக்க முடியாதுடா பைத்தியம். அறுபதாவது அது முதுகுல இந்தியால இருக்கும். பேன் அலெக்ஸ், அது நக்கல்ஸ். தெரியும் ஆனா மட்டும் இல்ல கட்டானா கூட இல்ல பேன் இல்ல கிடையாது, அது அது இந்தியால இல்ல பேன். இல்ல அது பாக்கெட்ல எத்தனை போலான்ற புரியுது. அது மறைக்க முடியும், இதை மறைக்க முடியாது. பின்னாடி வடிவேல் மாதிரி பின்னாடி சொறி வச்சு. ஆனா கட்டானாலாம் அது இந்த புஷ்பா டூல ஒரு தியேட்டர்ல கோடாரி கொண்டு போயிருக்காரு நானு. புஷ்பா டூலயே அந்த கட்டானா இருக்கும், புஷ்பா டூலயும் கட்டானா இருக்கும். கட்டானா இருக்கும், ஆமா ஆமா. ஆந்திராக்காரனுங்க அதெல்லாம் வந்து கரெக்டா கொண்டு போயிருவானுங்க போல, எந்த படத்துல ஏதாவது வந்துச்சு. ஆந்திராலாம் ரூல்ஸே இல்ல. பயிர் விடுவானுங்களே அந்த ஏதோ ஒண்ணு வச்சு, அது சூப்பரா இருக்கும். தெரியாதா ஆந்திரால செவன் ஷாட் இல்ல வானத்துல போயிடுமே செவன் ஷாட் பட்புட்னு, அது தியேட்டர் உள்ள சென்டர்ல வைப்பானுங்க. புஷ்பா அது பார்த்தேன் நான், சென்டர்ல வச்சானுங்க. தியேட்டர் சீலிங் சதுரடி. அவங்களோட செலிப்ரேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கும் அலெக்ஸ், அந்த பேப்பரும் அப்புறம் அந்த ஃபயர். அங்க விட்டு ஃபுல்லா லோடு என்ன கேட்டா எல்லாமே என்ன வேணா பண்ணலாம். ஆமா கரெக்ட். நாங்க ஆடையே வெட்டி அபிஷேகம் பண்றாங்க. நாங்க கோட்டுக்கு ஆந்திரா தானே போனோம், வேற மாதிரி இருந்தது. லியோக்கு ஆந்திரா தான். லியோ எனக்கு என்னன்னா அதான் காலையில வந்துட்டு ஒரு 5 மணிக்கு ஷோ, புரியுதா? 4 மணிக்கு இல்ல 5 மணிக்கு ஷோ. 4 மணிக்கு ஏதோ பாலையா படம் அந்த சைடு போயிருக்குது கிளாஷ் டைம்ல. நாங்க அதை சும்மா அதை சுத்தி பார்த்துட்டு காஃபி குடிச்சிட்டு படத்துக்கு போயிடலாம், படத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சாப்பிடலாம்னு இது காஃபி குடிச்சிட்டு இருக்கோம், எல்லாம் பேசிட்டு இருக்கானுங்க. மணி 4:30 ஆகுது, படம் 5 மணிக்கு ஷோ. ஏதோ நவீன ஏதோ 2 மூட்டை தரன்னு போகுது, எனக்கு தெரியல. ஆமா நீ சொன்ன இல்ல பேப்பர் இல்ல எனக்கு என்ன மூட்டைனே தெரியல அது. ஆனா அலோவ் பண்றானே எல்லாம் என்ன வேணா தும்பான். படத்தோடைய ஃபர்ஸ்ட் சீன் வருது, அதை எல்லாம் இதே தான் இருந்தாங்க. அதாவது எல்லாம் அமைதியா தான் இருந்தானுங்க. டைட்டில் கார்டு இது வரதுக்கு முன்னாடி வரைக்கும் அமைதியா தான் இருந்தாங்க கொஞ்சம் தோன்ட்டு. ஆனா கத்திருந்தானுங்க. ஏன்னா அந்த இந்த சீன் போதில்ல கில்லர், அதுக்கப்புறம் இந்த சாண்டியோடைய அந்த இந்த சீன் போதில்ல, எனக்கு அந்த பிஜிஎம் ரொம்ப பிடிச்சு போச்சு. நான் அதுக்கே கத்திருந்தேன், சாண்டி சீனுக்கே கத்திருந்தேன். சாண்டியோட காட் சீன் ஏன்டா டேய் அதான் அது போயிடுக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு இல்ல கார் வந்து ஜீப் வருது இல்ல, அவள் தான் ஒரு மூட்டை பிரிக்கிறானுங்க, சத்தம் கேக்குது, பறக்குது, அதான் ஆரம்பிச்சிட்டானு கோலா இருக்கு. வீடியோ இருக்கு அலெக்ஸ் அது? இல்ல அப்ப இன்னொன்னு இவனுங்க தானே கோட்டு வீடியோ என்கிட்ட இருக்கு. லியோ அப்ப எனக்கு என்னன்னா லியோ நம்ம செலிப்ரேட் பண்றது என் போனே எடுக்கலாம். அதுவும் இதுல ஹைலைட் என்ன இல்ல, ஸ்கிரீன் முன்னாடி போயிட்டேன் நானு. கோட்டு கூட ஸ்கிரீன் முன்னாடி போல, லியோக்கு ஸ்கிரீன் முன்னாடி போயிட்டேன். ஹைனாவே வந்துட்டு இவ்வளவு பெருசா தெரியுது என் கண்ணுக்கு, புரியுதா? ஸ்கிரீன் முன்னாடி போயிட்டேன். அதான் ஹைனா சீன் அப்ப எல்லாரும் தான் இல்ல அப்பயே பேப்பர் போட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆனா ஹைனா சீன் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் விஜய் திரும்ப வரல. அதான் ஒயிட் ஷர்ட், அதான் டக்ட் இன் மிடில் ஏஜ் மேன். நவீன இல்ல நவீன உண்மையில இந்த ஆறான்ற மயிறு அதாவது சொல்ல வார்த்தை இல்லை. ஏன்னா எல்லாரும் வெயிட் பண்ணது என்னன்னா அந்த சீனுக்கு தான். ஏன்னா டைட்டில் கார்டு தானே, அண்ணன் பொண்ணு முதல்ல தான் இது. விஜய் திரும்புறாரு, ஒட்டு மொத்த தேட்டருமான பறகுது இருக்கிறதெல்லாம். ஒருத்த சட்டெல்லாம் தூக்கி போடுறான், அதான் பறகுது எல்லாம். டைட்டில் கார்டு தான் பெரிய செம்ம டைட்டில் கார்டு இருக்குதுல. கோயம்புத்தூர் பக்கமும் அந்த மாதிரி இது தியேட்டர்ல வந்து இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எதுவுமே கிடையாது. முருகன் தியேட்டர்ல நீ இல்ல சிங்கிள் ஸ்கிரீன் ஓகே. ஆனா ஆந்திராலாம் எல்லாமே லோடு. இதுல கோட்டப்பல தெரியாதா, ஸ்கிரீன்ல இது போட்டானுங்க, கிரிஜினல் தூக்கி போட்டு. ஆனா கோயம்புத்தூர் பக்கம் அது தியேட்டர் சிங்கிள் ஸ்கிரீன் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ல. நாங்களாம் பேப்பர் இந்த பண்டல்ல வந்து கையில தான் கொண்டு போவோம், அதெல்லாம் ஒண்ணுமே கேட்கல, வச்சுட்டு போ அதெல்லாம் எதுவுமே சொல்லல. ஜனநாயகம்லாம் அது தெரியாம சூப்பரா இருக்கும் ஜனநாயகம். இல்ல வழக்கமா மத்தவங்க போடுற பேப்பர் மூட்டை எடுத்து தான் நாங்க போடுவோம். இந்த வாட்டி நாங்களே பேப்பர் மூட்டை ஏதாவது பண்றது இப்போ பிளான் பண்ணிடுது. எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்டு வச்சிருக்கேன்.
அது அவனுங்க அது ஒரு கடையே வச்சிருக்கானுங்க போற இந்த வீடியோல பார்த்தேன் தெரியாதா கட் பண்ணி கொடுக்கறது. இல்ல இப்ப நானும் வந்து சொல்லியிருந்தேன் பக்கத்துல அப்ப லியோ டைம்ல அது எத்தனை போலான்னு பார்த்தோம், டைம் ஆயிடுச்சு. பக்கத்துல ஒரு கைலாங்கடை இருக்குது, அங்க போய் ஏதாவது உஷார் பண்ணீங்களான்னு பார்த்தா நாங்க உட்காந்து 2 நாள் கிழிச்சோம் அலெக்ஸ், உட்காந்து கிழிச்சோம் பசங்களாம். இல்ல அங்க கிளியவே தேவையில்ல, அங்க மிஷின்ல வச்சு பக்காவா வச்சிருந்தாருங்க ஆந்திரால. அதான் அளவுக்கு வந்து மாங்குன்னு உட்காந்து கிழிச்சிட்டு இருந்தோம். டேய் எவ்வளவு முடியுமோ கிளிங்கடா, போ இருக்கிறத எடுத்துட்டு போய் வீசலாம் அப்படின்னா. அங்க பார்த்தா எல்லாரும் வர்றவன் எல்லாம் கொண்டு வந்திருக்கான், கலர் கலரா கொண்டு வந்திருக்கானுங்க. ஜனநாயகன் மினிமம் 2 மூட்டை எடுத்துன்னு போயிடணும். ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மூட்டை இல்ல செகண்ட் ஹாஃப் இல்ல அட்லீஸ்ட் பாதி இந்த கல்ச்சர் வந்துச்சுல தமிழ்நாடுல அந்த பாப்பர்ஸ் கிளிம்ஸ் சீனுக்கு போடணும்னா கிளிம்ஸ் எனக்கு இல்ல எனக்கு தெரிஞ்ச அது செகண்ட் ஹாஃப்ல வரும். ஆமா அதுக்கும் எடுத்து வச்சுக்கணும். அதான் அந்த கத்தி தூக்கிடுறதான் கட்டான எடுத்து வர்றது. இப்ப நிறைய தேட்டர் அந்த பாப்பர்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க, ரோகிணிலேயே இது போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது 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 மிஷின்லயே இது பண்ணிட்டாங்க. அதுவும் தூக்கி போய் அது சும்மா ஒரு பட்டன் அழுத்தி விட்டு அது பாட்டுக்கு அது சச்சின் ரிலீஸ் அங்கதான் பார்த்தேன், அதுவும் நல்லா இருந்துச்சு. ஆனா நம்ம தூக்கி போடுற மாதிரி அந்த அளவுக்கு அந்த இது வராது தானே இதுல. நான் இல்ல சச்சின் ரிலீஸ் நான் போகும்போது கையில வாட்ச் கொடுத்தாங்க. என்னன்னு பார்த்தா அதான் இந்த லைட் வச்சு அதான் ரோஹிணின்ற மாதிரி தான் ஏதோ ஒன்று போட்டிருக்கோம், ரோஹிணி டேக்ன்ற மாதிரி வாட்ச் மாதிரி. நான் என்ன கடைசியா பிகில் பார்த்தேன் ரோகிணியில, அதுக்கப்புறம் சான்ஸே கிடைக்கல. ரீ ரிலீஸ்லாம் அங்கதான் பாக்குறது. அதுக்கப்புறம் நம்ம அங்க சென்னையில வந்து படம் பார்க்க சான்ஸும் கிடைக்கல, அப்படியே ஃபுல்லா இங்கேயே தான். ஆனா எனக்கு லியோ வந்துட்டாங்க ஒரு மயிரும் இல்ல, லியோல ஆந்திரால ஒரு மயிரும் கேட்கல, உண்மைதான். இதுல ஹைலைட் என்னன்னா சாண்டி என்ன பேசுறான் உண்மையில, அது சாண்டியே விடு, அவன் தடியா இருக்கான் பாரு, எதுவுமே கேட்கல. இதுல இன்னொன்னு நவீன அந்த ஒயிட் ஷர்ட் அந்த டக்டின்லாம் இருக்குதுல, ஒன்னும் கேட்கல. இது எனக்கு எதுவுமே அதாவது தெரியாது எதுவுமே. அந்த டைலாக் ஃபர்ஸ்ட் அந்த இதுல அதுல படத்தை முடிச்சுட்டு மதியானம் இங்க வரோம், மதியானம் இங்க வந்து தலைப்பகட்டு பிரியாணி சாப்பிட்டு அப்படியே அங்க ஷோ போறோம் காசில. 3 மணிக்கு காசில பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது அதான் இந்த டைலாக் இது, அப்புறம் அந்த இன்ட்ரோல் புஷ்பா என்ட்ரில செதற விட்டுருப்பானுங்க போல. புஷ்பால ஒரு டைம் என்ன விஷயம், இந்த புஷ்பா பார்ட் 1லயே போனானுங்க, சவுண்ட் சரியில்லை தியேட்டர் வச்சிட்டானுங்க, தியேட்டர் ஓடிட்டானுங்க. அது ஒண்ணு தியேட்டருக்கு இஷ்டம். அது நம்ம பசங்க இந்த இது பிகின்ல இந்த கிருஷ்ணகிரியில ஒரு படம் 1 மணி நேரம் லேட்டா போட்டானுங்க, வச்சு அடிச்சானுங்களே. அதான் ரொம்ப இதுல புஷ்பா 2ல ஹிந்தியில தான், நார்த்ல என்ன போட்டானுங்கன்னா ஒரு ஆடு கொண்டு போய் அங்க தியேட்டர் உள்ள பலி கொடுக்கறது கூட இவளையும் ஏதோ வேற மாதிரி செலிபிரேஷன் பேனர்ல ஆட வெட்டி பேனர்ல தேய்ச்சிட்டு இருந்தானுங்க. அண்ணாத்தக்கே பண்ணானுங்க இவனுங்க லூஸ் பசங்க. இவனுங்க பைத்தியக்காரனை கேள்ட்டுனாங்க 4 பேரு பண்ணுவானுங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த வேட்டைக்கு ஒரு எச்சத்தனம் பண்ணாங்க பாரு ரோகிணி தேட்டர்ல, அதுக்கு எதனா ஒரு ரிப்ளை இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல எனக்கு இல்ல, அது நேரம் இல்ல என்ன கேட்டா, அது மறந்துட்டாங்க. கோட் அது முடிச்சதுக்கு அப்புறமா அதான் அரசியல் வந்தனால அது எல்லாம் மறந்துட்டாங்க. ஆனா எல்லாரும் பண்றதா இருந்தானுங்க, நம்ம சைட்லயே நம்ம கேங்லயே பண்றதா இருந்தானுங்க. ஆனா அது வேண்டான்ற மாதிரி இதுவாச்சு. ரோஹிணி தேட்டர்ல நம்மளுக்கு தெரியாத பசங்களா என்னது, கோட்டுக்கு அப்புறம் தான். ஆமா கோட்டுக்கு அப்புறம் தான். கோட்டுக்கு அவனுங்க வேட்டைக்கு தான் இந்த எச்சந்தனம் பண்ணானுங்க, அதான் சொல்றேன். ஆனா அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் போயிடுச்சுல்ல, அதுக்கப்புறம் படம் வரலன்றது வேற. ஆனா பண்ண மாட்டாங்க, அவ்வளவுதான், உண்மைதான், பண்ண மாட்டாங்க. அப்படி பண்றதா தான் ரீ ரிலீஸ்டே பண்ணிருப்பானுங்க நம்ம ஆளுங்க, சும்மாலாம் இல்ல பண்ணிருப்பானுங்க. சச்சினுக்கே பண்ணிருப்பானுங்க. அவனை அசால்ட்டா விட்டாச்சு. ரோஹிணினா ஆனா ஒரு படம் ஓடாதுங்க. காமெடி பண்றதுக்கு ஒரு அளவு வேணும், அவனுக்கு அப்படிதான் தெரியும் ரோஹிணினா தரலாம். ஆனா ரெண்டு இது கோட்டுக்கு நடக்கலன்னு நினைக்கிறேன். இது ட்ரெய்லர் லான்ச் இல்ல, இதுக்கப்புறம் ட்ரெய்லர்லாம் இல்ல, எல்லாமே இது ஆடியோ லான்ச்சும் இல்ல. ஆடியோ லான்ச் தானே இல்ல. அலெக்ஸ் மேல பாரு, அலெக்ஸ் விம்பிள்டன் போட்டிருக்கான், ரீச் பாத்தியா மாவனா? அடேங்கப்பா, என்னையா இது?
இப்படி இருக்கணும்டா. அதான் சும்மா ஃபர்ஸ்ட்ல சும்மா இன்டர்நேஷனல். சும்மா இரு ஃபர்ஸ்ட்ல போய் இன்ஸ்டாகிராம் பாத்துட்டு வரேன். அடேங்க இதெல்லாம் விட்டுன்னு போறாருன்னா நாயகன் இந்த மாதிரி தமிழ்ல பார்த்தாதான் எனக்கு நமக்கு ஒரு மாதிரி ஆகுது. நம்ம ஆள் இல்ல, கோலிவுட்ல நம்ம ஆள் ரீச் அளவு இங்க எவனுமே இல்ல. ட்ரெண்டிங் ஒன்று இருக்கும்ல, ட்ரெண்டிங் இது ஃபேஸ் வேல்யூன்னு பார்த்தா இருக்கிறது 2 பேர் தான். ஒன்னு விஜய், இன்னொன்னு ரஜினி. ஏன்னா அவன் கேள்ட்ட பையன், அவன் ஏற்கனவே வந்துட்டு தான் இது பண்ணியிருக்கான். ஆனா இதெல்லாம் பயங்கர அலெக்ஸ். விம்பிள்டன்ங்கிறது வேர்ல்டுலயே ஒரு டாப் ஸ்போர்ட்ஸ். வேற மாதிரி இதாண்டா கெரியர் நிச்சம், ரியல் கெரியர் நிச்சம். கீழே எவனா கேட்டிருந்தா நல்லா கேளுங்கடா டே. இல்ல நீ பேசிட்டே இரு. நாங்க நாங்க வேற ஏதாவது ஒரு இதுல போட வைக்கிறானுங்க பேர், வேற இதுல போடுவோம். வின்னர் போஸ்டர் இன்ஸ்பயர்டு ஃப்ரம் ஜனநாயகன் மூவி. அங்க ஒரு இதுல ஹைலைட் இல்ல, இதுல ஹைலைட் என்னன்னா ஜனநாயகன் இதுக்கு வந்துட்டு சில இந்த ஹாலிவுட் பேஜ்ல எடுத்து போட்டுருந்தாங்க. ஞாபகம் ஹாலிவுட் பேஜ்ல எடுத்து போட்டுருந்தாங்க ட்விட்டர்ல. ஆமா 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 ஆமா. இல்ல அந்த போஸ்ட் கீழே போய் கமெண்ட் படிச்சா பூரா இது ஹிந்திக்காரனுங்க. இவ்வளவு இல்ல, ஏசியால இருக்கிற டாப் செலிபிரிட்டி லிஸ்ட்லயே வந்துட்டு நம்மளால லிஸ்ட் வந்துட்டு அந்த டாப் 20லயே ஏதோ ஒன்றுல இருந்தது. அதான் சொல்றேன், இவ்வளவு பெரிய விஷயம். அல்லு இந்த கமெண்ட் பாரு, இந்த அர்ஜுன் கமெண்ட் பாரு. ஒருத்தன் அஜித் டிபி வச்சுட்டு என்ன தெரியுமா கமெண்ட் போட்டுருக்கா? டெஃபினெட்லி அட்மின் மஸ்ட் பி ஏ தமிழனாமா. மானம் கெட்டவனே. அட்மின் மஸ்ட் பி அனில்னு போடாம இருந்தானே. இல்ல ஒரு டைம் அதான்டா பண்ணானுங்க தெரியுமா? அதாவது கூகுள்ல இருந்து கூகுள் அபிஷியல் அக்கௌண்ட்ல இருந்து சர்வே வருது. அதான் டாப் செலிபிரிட்டி இந்தியால எத்தனை பேர் கூகுள்ல சர்ச் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா SRK அடுத்து விஜய் இருக்குது. அதுக்கடுத்து ஏன் இந்த தமிழ் ஆக்டர் பேர்ல ஒரு சில பேர் அங்க தெலுங்கு அல்லு அர்ஜுன் போயிருக்குது, தனுஷ் இருக்குது, நிறைய பேர்லாம் இருக்குது. இவன் வந்து கமெண்ட் பண்றானுங்க. அதான் அப்பவே வந்துட்டு தான் டேய் காசு ஊத்துட்டு கூகுள் இட்டு, அதாவது கூகுள் அட்மின் ஏதோ அனில்ட்டானுங்க தெரியாது, இதை போட்டானுங்க. ஆமா அந்த மாதிரி தான் லூஸ்ங்க. யூடியூப் இல்ல, நீங்க நோட் பண்ணா யூடியூப் இந்தியா அடிக்கடி விஜய் தான் கமெண்ட் பண்ணுவான். எவன் செலிபிரிட்டி பெருசா தான் ரஜினி இது ஒரு சில டைம் பண்ணுவான், அதான் விஜய் இது எல்லாமே பண்ணுவான் நிறைய இதுல. ஏன் இப்ப ஜனநாயகனோட கிளிம்ஸ்ல போய் தட்டி பார்த்தா கூட ஃபர்ஸ்ட் கமெண்ட் தான் இருக்கும். அப்புறம் அலெக்ஸ் நாளைக்கு ஃப்ரீ தானா? நாளைக்கெல்லாம் ஃப்ரீ தான். நான் வேற எந்திரிச்சு கிளம்பும். ஆனா இன்னைக்கு நடந்ததே வந்துட்டு இது ஓகே தான், எல்லாம் ஆல்மோஸ்ட் பாசிட்டிவா தான். இன்னைக்கு நல்ல அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. கரெக்டா பக்காவா பண்ணியிருந்தாங்க. தண்ணி சூப்பரா தான் இருந்துச்சு. லாரி பாட்டி யூடியூபோட ஒரு சம்பவம் பண்ணுங்க. இதான் பழவேட்டிக்கிற புரியல. தளபதி தலைன்னு போட்டிருக்காங்க பாருங்க, முன்னாடி போட்டு மேல இருக்கு பாருங்க. இதான் இது இருக்கிறதுல பெரிய சம்பவம். பீஸ்டப் இது தளபதி தான், தளபதி வித்து தலைன்னு போட்டு விட்டான் யூடியூப் இந்தியா. ஆனா உண்மைதான் இது. இப்ப ஒன்னோட இல்ல மேல வந்திருக்கு இல்ல, இது வன்மோ இல்ல. அதாவது நீ தமிழ்நாட்டுல தலைன்னு கேட்டா அஜித் தான், அது யாரும் அது இல்லைன்னு சொல்ல மாட்டான். ஆனா நீ நார்த் இந்தியால போய் தலைன்னு கேட்டா யாரும் சொல்லுவான்? லூஸ் மாதிரி பேசக்கூடாதுதான். இது எப்படின்னா அவனுக்குதான் ஒரு தெலுங்கு பேஜ்ல அவனுங்க வந்து சாரி கர்நாடகால ஒருத்தன் வந்து ஸ்விக்கி பேக்ல பின்னாடி தலைன்னு எழுதியிருக்கானுங்க. அது இவனோட கிரேஸ் தான் போட்டான். அதை என்ன சொல்லிட்டானுங்க, பெங்களூர் விட்டானுங்க. அது வந்து உண்மையிலே அஜித் கிடையாது. அவனுங்களும் பிடிச்சி அந்த கடி கடிச்சிட்டுக்கானுங்க, கெட்ட வாரத்துல கடிச்சிட்டுக்கானுங்க. இந்தியா லெவல்லே இது முதல்ல எதுக்கு அவன் தலைப்பட்டதே அஜித் தூக்கி போட்டது காரணமே தான். ஏன்னா இந்தியா லெவல்ல தலைன்னு கூப்பிடுறது தோனியை மட்டும்தான். இவனுக்கு தமிழ்நாட்டை தானா யாரையும் தலைன்னு கூட மாட்டானுங்க. பக்கத்து ஸ்டேட்லயே அஜித் குமார்னு சொல்லுவானுங்க. யார் இந்த தெலுங்காரனுங்க? ஏன் விஜய் ஞாபகம், விஜய் பேரை தளபதி நினைச்சுக்கிறானுங்க. அவனுக்கு தெரியாது, அது எல்லாருக்கும் தெரியும். தெலுங்குல விஜய் தளபதி இதான் பேரே இல்ல. அதாவது விஜய் இப்ப நம்மளுக்கு அது பட்டம், அவன் பேருனே நினைச்சுக்கிறான் தளபதின்றது. அந்த மாதிரியாதான் இது. ஆனா இவனுங்க அப்படி இல்லை. தலானா அதுதான் எல்லாருக்கும் தெரியாது, தோனியோட பேர் தான்.
தமிழ்நாட்டுல அஜித் தலை, அது எல்லாருக்கும் இது. ஆனா இது இது நிறைய இல்ல, பேர் இது போட்டுருக்காங்க இது இது யூடியூப்ல. அவனுங்களே தெரியண்டா, அக்செப்ட் பண்ணிக்க மாட்டானு. அடுத்த வருஷமே இன்னொன்னு போட்டிருக்கான். நம்பால பெரிய தோனி ஃபேன் இது. இது அதான் அழகிய தமிழ் டைம்லயே வந்துட்டு அதான் ஸ்டேடியம்ல டான்ஸ் ஆடுற அளவுக்கு டயட்டா இருந்தார். ஆனா எனக்கு பக்காவா செட் ஆயிருக்கு. தோனி விஜய் மியூச்சுவல்ஸ்ங்கிறது அது ஒரு பிராண்ட் மாதிரி. அலெக்ஸ் அப்படிதானே? தோனி தான் இதெல்லாம் என்ன இது, அப்பத்துல இருந்தே தோனி தான் பிடிக்கும். இதுல சிலதான் லூஸ் பசங்க எதுவும் எத்தனை வருவானுங்க தான் இந்த இந்த ரோஹித் சர்மா இது ஒரு அப்பெல்லாம் நடுவில் இது வந்துட்டு சண்டையாச்சு. அப்பதான் நான் சொன்னேன், ஏன் அலெக்ஸ் என்ன உனக்கு யூடியூப் இந்தியால இருந்து ரிப்ளைல வந்திருக்கு? அதேங்கப்பா. அலெக்ஸ் ஆல் டைம் ஃபேவரட் எம்எஸ் ஸ்டூடியோன்னு அந்த போஸ்டுக்கு நோ டவுட் அப்படின்னு. ஆமா பழைய சது யூடியூப் இந்தியா 23 நினைக்கிறேன். 23 ஆனா சம்பந்தமே இல்லாம ஏன் அன்னைக்கு 29 மே 23 என்ன அது என்ன ஸ்பெஷல் அன்னைக்கு? அவன் சும்மா போடுவான், ரேண்டமா போடுவான். மெமரிஸ் இருக்கிறத போடுவான். நான் அப்பதான் கமெண்ட் பண்ணேன், எனக்கு பிடிச்ச 2 பேரை தான் தோனி விஜய் இது மாதிரி யூடியூப் ரிப்ளை பண்ணிருந்தேன். நோ டவுட். அவங்க மீட் பண்ணது வந்து 7 ஜூலைல. ஆமா மீட் பண்ணதப்ப இல்ல, மீட் பண்ணதப்ப. ஆனா இது அந்த டைம்ல மோஸ்ட் பவர்ஃபுல் செலிபிரிட்டிஸ்ன்ற மாதிரி பேசியிருந்தாங்க. இந்தியால தான் எல்லாருக்கும் தெரியும். அதான் நார்த் சவுத் எல்லாத்துலயும் அந்த டைம்ல. அதான் ஆமா கூட அரபிக் குத்து பெரிய ஃபேமஸ் தான். சவுத்னாலே அது விஜய் தான். கூட தான் நார்த் வந்துட்டு அதான் இது செம்ம ஃபேமஸ். கிரிக்கெட் நிறைய பேரு தளபதி பிடிக்கும். சூரியகுமார் யாதவ் கூட உட்காந்து ஒரு வாரிசு பார்த்துருப்பான்ல பிளைட்ல உட்காந்து. அது அதான் சொல்றேன் இல்ல, இவ்வளவு பெரிய டாப் செலிபிரிட்டியா இருந்து எனக்கு கண்ட நாயெல்லாம் திட்டும் போது தான் எரிச்சல். ஆமா கண்டிப்பா. அரசியல் சாக்கடைன்னும் போது அதான் ஃபீல் ஆகும். எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க இதுக்கா அப்படி. அதாவது 90s இருந்து கஷ்டப்பட்டு உழைச்சு இவ்வளவு பெரிய பொசிஷனுக்கு வந்து இந்தியா லெவல்லயே அதான் கோலிவுட்லயே வந்துட்டு அதிகமா தூக்கி பிடிக்கிறது விஜய் தான். ரஜினி வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும், ஆனா எவனும் தூக்கி பிடிக்க மாட்டான். பேருக்குன்னு அதான் சலாம் போட்டு போவானுங்க. கேட்டா வயசுல பெரிய மூத்தவன்ற மரியாதை இனிமே ரஜினி கிட்ட இருக்கும். ஆனா செலிப்ரேட் பண்றதெல்லாம் விஜய் தான் பண்ணுவானுங்க. எந்த ஸ்டேட்ல கேட்டாலும் அதான் விஜய் பிடிக்கும். SRK கேட்டா விஜய் பிடிக்கணுவான். அங்க போய் அல்லு அர்ஜுன் கேட்டாலும் விஜய்னுவான். ஏன் இங்க இருக்கிற மகேஷ் பாபு எல்லாருமே. ரஜினி வந்துட்டு வயசானவன் அதான். ஏன் நம்மளாலே என்ன பண்ணுவாரு, தலைவர்னா ஒருத்தர் கேரளாலாம் வந்து அவங்க வீட்டு பிள்ளையாவே வச்சிருக்காங்க. கேரளாலாம் கோட்டை அதெல்லாம் இல்ல. இப்படி இருக்கிறத விட்டுட்டு போகும்போது தான் லைட்டா என்னோட ஆபீஸ்ல அது வந்து ஆக்சுவலி வந்து ஒரு என்னது துபாய் பேஸ்ட் கம்பெனி. மேக்சிமம் வந்து நிறைய கேரளா தான் வேலை செய்யறாங்க. ஒவ்வொருத்தன் ஃபோன்லயும் அண்ணன் டிபி வச்சிருக்கான். ஒரு 2-3 பேர் சூர்யா ஃபேனும் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா மேக்சிமம் தளபதி டிபி வச்சிருப்பானுங்க. ஒருத்தெல்லாம் அவங்க ஃபேமிலி கூட அப்படியே எடிட் பண்ணியே வச்சிருக்கான். அந்த அளவுக்கு கேட்பேன், அதிசயமா இருக்கும். நம்ம நிறைய பாக்குறோம்ல, ஆன்லைன்ல எல்லாம் பாக்குறோம். ஆனா ஒருத்தங்கிட்ட நேரா வந்து எந்த அளவுக்குடா அப்படின்னு நானே போய் பார்த்திருக்கேன். பக்கத்துல தானே தியேட்டர் அதெல்லாம் போய் பார்த்திருக்கேன். ஆனா ஒருத்தகிட்ட கேட்கும் போது அப்படின்னா அதெல்லாம் அப்படியே பேசிட்டே இருப்பானுங்க. அவ்வளவு பிடிக்கும். இன்னொன்னு என்ன அதிசயம், மேக்சிமம் அத்தனை பசங்களும் சொன்னது வேட்டைக்காரன் படத்துல இருந்தா ஃபேனானேன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் சூப்பர். வேட்டைக்காரப்பெல்லாம் நான் பைத்தியம் மாதிரி விஜய். இல்ல உண்மையிலே நானே வேட்டைக்காரன் படத்துல இருந்தா ஃபேன் ஆனது. அப்பதான் நமக்கு ஒரு ஸ்டேஜே வந்துச்சு. அந்த படம் பார்த்து தியேட்டர் போற அந்த இது நம்ம 2001 தானே வேட்டைக்காரன். அப்ப எனக்கு ஆனா ஒண்ணு சொன்னா சிரிக்க கூடாது. ஆனா அந்த டைம்ல நம்ம லாஜிக் பார்க்க மாட்டோம். எனக்கு குருவி பார்த்ததான் எனக்கு ரொம்ப ரொம்ப குருவி பார்த்ததான் எனக்கு ரொம்ப ரொம்ப அது பிடிச்சி. எனக்கு இப்ப கூட குருவி ரொம்ப பிடிக்கும். அதாவது இல்ல வீட்டுல டிவில இருந்து பாக்குறது எல்லாமே எல்லா படத்தையும் பாக்கணும். அதாவது
இந்த ஏன் எனக்கு ரொம்ப திருமலை ரொம்ப எனக்கு கில்லியை விட திருமலை தான் பிடிக்கும். அதான் நான் அதாவது பிடிச்சது அதான் புரியுதா, பிடிச்சி ஃபேன் ஆனது அதில் தான். ஆனா குருவி தான் ஃபர்ஸ்ட் தேட்டர்ல ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னன்னா இல்ல திருப்பாச்சி இதெல்லாம் கூட்டின்னு போயிருக்காங்க. ஆனா நம்மளுக்கு அவ்வளோ ஞாபகம் இருக்கு, அதுதான் சொல்லியிருக்காங்க. ஆனா வந்துட்டு குருவி எனக்கு தெரியல, அது எனக்கு பிடிச்சது. சின்ன வயசுல லாஜிக் பார்க்க மாட்டேன்ல, இப்ப பார்த்தா அது புரியுது, அது ஜம்ப் இதெல்லாம் அது ஓகே. ரொம்ப பிடிச்ச படம் அந்த குருவி எனக்கு. திருமலையில அந்த ம். சிகரெட் எடுக்கிறது அப்பா அப்பா ம். அதெல்லாம் அது அப்படியே அந்த இதுல வியூல நான் இல்ல நினைச்சு பார்க்கல. அது இல்ல லோகேஷ் ஒப்பான் இல்ல இதுல போக்கிரிலாம் வந்துட்டு ஃபயர் அது வேற அவன, மாதிரி. அதாவது அந்த கேரக்டராவே நம்ம நினைச்சுப்போம் தெரியுமா, அதுதான் அந்த அந்த ஒரு அடிக்ஷன் அது போக்கிரியில பெருசா இருந்தது. கேரக்டராவே நினைச்சுக்கிறது. அந்த ஆட்டிடியூட் இருக்கும் பார்த்தியா, அந்த திமிரு, அந்த இது அது சரியான போக்கிரியில், அது சரியான ரோல். வேட்டைக்காரன் தான் இருக்கிறதுல அது சென்சேஷனல் எனக்கு கேட்டேன். ஏன்னா இந்த லோக்கல் தேட்டர்ல பார்த்தது தான், லோக்கல் தேட்டர் இந்த கணபதிராம இருக்கு, கணபதிராம அடையார் தேட்டரு, அதுல வேற மாதிரி பாட்டு அதுல கேட்டு வேட்டைக்காரன் எல்லாம் என்ன அப்பங்கிட்ட கேட்டிய அண்ணங்கிட்ட கேட்டியான்னு சொல்லி ஆஹ் அடிப்பாவா அப்பா இல்ல இதுல சாமி. வேற வேட்டைக்காரன்ல மாதிரி. பெஸ்ட் என்னன்னா வில்லன் கூட அந்த பின்னாடி பீஜம்லாம் சூப்பர் நல்லா அசோமா நடிச்சிருப்பான். சங்கமா இதெல்லாம். அதாவது ஏற்கனவே வாலு பின்னாடி வாலுக்குது, ஆனா வாலு பெருசாயிடுச்சுன்னா அப்பதான் வேட்டைக்காரன் அது தான் வால் அந்த டீ கடையில ஒரு சீன் வருமே அப்பா, அந்த சேர் எல்லாம் திருப்பி போட்டு அப்படியே உட்காந்து கால் எடுத்து கால் மேல போட்டு. டீ டீ கடை சீனுக்கு முன்னாடி இந்த அதான் இந்த கூட படிக்கிற பொண்ணு வந்துட்டு ஜாக்கெட்ல வந்துட்டு காசு உருகிடுவான வெள்ளம், அதுக்கு வந்துட்டு அதுதான் அதுதான் இல்ல அதுக்கு அடுத்து இவன், அதுக்கு ஆட்டோ அடுத்து விஜய் நிப்பாட்டுவான்ல தான் ஆட்டோல போவாரு விஜய், சரியான சீன் இதுதான் அந்த இதுல ஃபைட் சீன். வேணும்னு சொல்லும். இல்ல அந்த அப்பதான் வந்துட்டு வில்ல இல்ல ஆட்டோக்காரன் அப்ப இல்ல என்ன என்ன ரவி செல்ல செல்ல அப்பதான் அதான் ஆட்டோ போலீஸ் ரவின்னு இருக்கும் அந்த இது. அந்த படமே அது ஏதோ ஒரு 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 மாதிரி இப்ப அந்த சிடி கூட இருக்கு. இப்ப எல்லாம் என்ன டிவிடி நீங்க இல்ல போட்டு பாத்தீங்க? இல்ல நான் இப்பெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் படத்தை. டெலிகிராம் போனா பார்க்க போறோம் மேட்ரு நானா. ஆமா இல்ல இந்த நவீன் அந்த வில்லன் கத்துவான் தெரியுமா, இன்னும் அந்த காதுல ஒழிக்குதான் வாடா வாடா, சரியான இது. அந்த அந்த ஓசி அந்த அந்த டைம்ல அந்த மஞ்சள் கலர் கர்ச்சீஃபோ அதெல்லாம். ஆனா இல்ல தெலுங்குல அவன் டம்மி வில்லன்டா, ஆனா எவ்வளவு செம்மையா காட்டிருப்பானுன்னு தெரியுமா இதுல. உண்மையில அவன் சூப்பரா காட்டிக்கிறது இதுதான், வேற செம்ம வெயிட்டா காட்டிருப்பானுங்க இதுல. அலெக்ஸ் அதுல ஒரு ஃபைட் சீன் ம். இருக்குல்ல, அந்த பொண்ணை கூட்டிட்டு அவங்க இடத்துக்கு போகும்போது அந்த ஃபர்ஸ்டா ஒருத்த சாவி எடுத்துட்டு வந்து வீசினோட ஃபர்ஸ்டா ஒருத்தன் அடிப்பான் பாரு ஆமா ஆமா. அண்ணன். அது சூப் அப்படியே காலை அப்படியே அவன் தலையில வச்சு அடிச்சு, அது பயங்கரமான போஸ். இதுல இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் வந்துட்டு செல்லா வில்லன்னு பார்த்திருந்தா, செகண்ட் ஹாஃப் வருவான்டா மவன, யாரு இவன் வேதநாயகனா, பயம் மவன. உண்மையிலே அந்த மாதிரி வில்லலாம் இப்பெல்லாம் எவன் கிடைக்கிறான், சை. அதுல வில்லனை வந்து பார்த்தா இவன் தானே வில்லன் அந்த மாதிரி இருந்துச்சு அந்த படத்துல. அந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணணும், யாராவது பண்ணுவாங்கன்னு கூடிய சீக்கிரம் பண்ணணும். ம். டெல்லி ரெக்கார்டை நொறுக்கும் அது. இல்ல அது சன் பிக்சர் தான் டிஸ்ட்ரிபியூட்டர்னால பண்ண மாட்டான். அது எப்படியாவது வேணா அது தெரியல, அது வாய்ப்பு இருக்குது, ஏதாவது ஒரு எனக்கு அந்த படத்தை ஏதாவது கேரளா பக்கம் ரிலீஸ் பண்ணா கூட, ஏதாவது பாலக்காடுகள் ரிலீஸ் பண்ணா கூட போயிடலான்ட்டு பிளான்ல இருக்கு. வேற மாதிரி எனக்கு இப்ப வேற லைனா ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த கொல்லம் நண்பன்ஸ் அதுலயும் படம். படத்துல எல்லா பாட்டுமே விட்டு அது வேற வெறியா இருக்கும் எல்லா ஆமா ஆமா அத்தனை பாட்டுமே இட்டு. அனுஷ்காவும் இருக்கானுங்க கொல்லம் நண்பன்ஸ். அந்த டைம்ல அனுஷ்காவும் ரொம்ப பிடிக்கும். அருந்ததி, அந்த வேட்டைக்காரன், படத்துல சிங்கம். பேரு சரியான பேரு. இன்னொன்னு விஜய்க்கும் அந்த நல்லா படத்துல விஜய்க்கும் நல்லா சொல்லிட்டே இருந்தா வேற எல்லாமே யாரும் சொல்லிட்டே போட்டு தானே செட் இருக்கலாம். ஆயிருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல சூர்யா கூட அனுஷ்கா கலாச்சாங்க, ஆனா சூர்யாவும் நல்லா தான் இருந்தது. ஆனா விஜய்க்கு கலாய்க்கல அனுஷ்கா, விஜய்க்கு செட் ஆயிடுச்சு நல்லா, அனுஷ்கா சூப்பரா செட் ஆயிடுச்சு. சூர்யாவுக்கு எது கலாச்சாரம் நம்மளுக்கு தெரியும். இந்த சன் மியூசிக்ல ஹைட் பத்தலன்னு சொல்லிட்டு கலாச்சாங்க யாரு, அதுவும் ஓப்பன் மீடியால கலாச்சதே என்ன கேட்டா ஃபர்ஸ்ட் ஆக்டர். ஆனா அலெக்ஸ் சிங்கம்லயும் அது நல்லாதான் இருந்துச்சு அந்த பேர். சிங்கம்லயே நல்லா தான் இருந்தது, ஆனா அவன் ஷார்ட்டா இருக்கான்னு சொல்லிட்டு கலாச்சிட்டானுங்க. யாரு இந்த ரெண்டு பொம்பளை இது பேர்ல சன் மியூசிக்ல ஏதோ ஒரு ஷோ அது இதுவாயிடுச்சு. எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா நவீன, அந்த டைம்லயே அதை ரெக்கார்ட் பண்ணிருக்கானுங்க பார்த்தியா, எனக்கு அதான் புரியல. பின்னாடி தேவைப்படும்.
அது இப்ப தேவைப்படுது. கேரளா ஃபேன்ஸ் தான் கொஞ்சம் பாவம் எனக்கு நினைச்சேன். இந்த வேதநாயகம் கடைசியில அமைச்சர் ஆயிட்டு அந்த கார்ல ஏற போவான் தெரியுமா? சரியான சீன் இது. அதான் இந்த இவன் குருட்டு பையன் சுடுவானே போலீஸ்காரன். சம்மடா அது. அது இந்த ஃபால்ஸ்ல இருந்து ஒரு குதிக்கிற சீன் வரும்ல, அதுவும் வரும். அது அதிரப்பள்ளி ஃபால்ஸ். அதிரப்பள்ளி அங்க போகும்போதெல்லாம் அடே வேட்டைக்காரன் ஃபால்ஸ் ரெடி, வேட்டைக்காரன் ஃபால்ஸ் ரெடி. ஆனா அதுக்கு முன்னாடியே அது வந்து ஆக்சுவலி அந்த ஃபால்ஸ் பேரே வந்து புன்னகை மன்னன் ஃபால்ஸ். இந்த கமல் படத்துல மாட்டிக்குவான்ல நடுவுல இந்த கிளையில ஒரு மரத்து கிளையில சூசைட் பண்ணும்போது ஆனா இல்லடா எல்லா இடத்துலயும் வரும். இதுல அந்த படத்துல அந்த வில்லனுக்கு நம்ம மேல காண்டு வரும்ல, உனக்கு எப்ப காண்டு வந்து தரணும்? எனக்கு அவன் ஜாக்கெட் இது பண்றானுங்க அப்ப வந்துட்டு அது வேற காண்டு, அது இது வேற. ஆனா இந்த வேதநாயகம் இருக்கான் தெரியுமா, அந்த தேவராஜ் ஒரு பிளாஷ்பேக் போன்ல ஹிட்டு கண்ணில் வச்சு இது பண்ணுவானே, குடும்பத்தை அடிச்சுட்டு சரியான இது அது என்ன கேட்டா. அவன் வீட்லயே போய் சோறு தின்ட்டு அவனையே போட்டு பைத்தியக்காரன்டா இது உண்மையில. அதுல இன்னொரு வில்ல இருப்பானே, சண்டின்னு எவனோ ஒருத்தன் சமரசம் பேசுற வருவானே, சண்டி. அந்த சீனே சூப்பரா தான் இருக்கும். சாராயத்தை போட்டு கொளுத்தி விட்டு விஜய் குடின்னு ஒரு இல்ல ஒரு தினிஷா அதுல வந்து அந்த சரக்கு குடிப்பாரு பாத்தியா? அந்த ஆமா எதுக்கோ வருஷம் வருஷம் குடிக்கிறது. அந்த படமே ஒரு எலிவேஷன் மாதிரிதான். கேக்குதா? பக்காவது ஃபர்ஸ்ட் சிவார்த்தன் படம் எது தேட்டர்ல பார்த்தேன்? நான் ரெமோ ரொம்ப லேட் வந்து. ஆமா, ரெமோல சென்சேஷனல்ரா அந்த டைம்ல. இப்ப இருக்கிறவங்களுக்கு தெரியாது உண்மையில. இல்ல எனக்கு இல்ல இப்ப வரைக்கும் மோஸ்ட் ஃபேவரட்னா அது வருத்தப்படாத வாலிபன். இல்ல இப்ப எதுமே இல்ல இப்ப இருக்கிறவங்க இல்ல ரெமோ கலாய்க்கலாம், கலாய்ப்பானுங்க. இப்ப இருக்க கூட ரெமோ கலாய்ப்பானுங்க. வந்த டைம் அந்த டைம் இருந்தவங்களுக்கு தெரியும். அதுவும் நான் ஸ்கூல் படிக்கும் போது வந்துச்சு ரெமோலாம் வேற மாதிரி செம்மைட்டு. படம் இல்ல, படத்தை பார்த்துட்டு பைத்தியக்காரனாங்க. ஓய் செல்ஃபி தெரிஞ்சிருந்தாங்க என் கிளாஸ்ல பைத்தியக்காரனாங்க. படம் இவ்வளவு பெரிய டவுன் தெரியல. எனக்கு தெரிஞ்ச அலெக்ஸ் ட்ரைலர் எங்க சிவகார்த்திகேயனோட பெஸ்ட் பேர்னா அது ஸ்ரீதிவியா தான் நினைக்கிறேன் எனக்கு. உண்மையில அதுல அந்த கிராமத்துல அது உண்மையாலே வந்து சூப்பரா இருக்கும். அதே காக்கி சட்டையிலயும் அது அப்படியே வந்து இது பண்ணிருப்பாங்க. ஆனா வருத்தப்படாத வாலிப சங்கம் தான் அவன் ஹீரோவை ஏத்துக்க ஒண்ணு அதை அக்செப்ட் பண்ணானு. அதாவது காமெடி, அதான் காமெடியாவும் ஹீரோவும் ரெண்டுமே சூரிய ரெண்டுமே நல்லா லவ் கெமிஸ்ட்ரியும் சூப்பரா இருக்கும். காமெடி சீனா நல்லா இருக்கு அதுல. அப்படியே நம்மளே நம்ம அப்படியே சிவகார்த்திகேயன் மாதிரியும் அந்த மாதிரியும் நடிச்சிருக்காரு. அந்த மாதிரிலாம் நான் ரெமோ அப்படி ஏதாவது இப்ப நம்ம ஹீரோ பார்க்க ஹீரோ பண்ற மாதிரி ரஜினி பாஷா தான், விஜய் தான், அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒன்று சொல்லியிருந்தானுங்க. அஜித் கேட்கும்போது நான் பில்லான்ட்டேன், தனுஷ் போலாதவனுக்கு. சிவகார்த்திகேயன் போது நான் ரெமோன்றான். இவனுக்கு ஒரு மாதிரி எனக்கு புரியல டேய்.
இதுல என்ன ஆகுது இதுதான் ரெமோல என்னடா ஆகுது அதான் அப்பதான் தெரியுதா இந்த நாய்க்கு அருமை எங்களை கேட்டா நாங்க மாவீரன்னு சொல்லுவோம். மாவீரன்லாம் ஓகேடா சரிதான். ஆனா ரெமோ தான் என்டர்டைன்மெண்ட் எல்லாமே. அலெக்ஸ் விஷாலுக்கு உனக்கு எது ஃபேவரட்? விஷால் அவன சண்டை கோழி தான் ஓடு. ஆனா இல்ல விஷாலுக்கு நிறைய படம் இருக்குது. தாமிரபரணி, சண்டை கோழி, இரும்பு திரை. நிறைய படம் பிடிக்கும். நாம விஷால் நிறைய பிடிக்கும். பூஜை மாசு ஏன் அவன் ஃபர்ஸ்ட் படமே நல்லா இல்ல. ஃபர்ஸ்ட் இல்ல அவன் செல்லமே ஃபர்ஸ்ட் படம் இருக்குது. செல்லமே ஃபர்ஸ்ட் படம் அதே செம்மையா இருக்கு. அது சூப்பர். ஆமா ஆமா. காதலிக்கு ஒரு இது திமிரு திமுற மறந்துட்ட மாவன. சூப்பர் படம் அது. அதுல அவன் ஓடி போய் அந்த சுமோவை நிக்க வச்சு அது வேற மாதிரி சீன் அது. இவன் இந்த பிஜிஎம் நான் இப்ப வரைக்கும் தேடிட்டு கிடைக்கவே மாட்டேங்குது இன்ஸ்டாகிராம்ல. ஏதாவது போடலான்னு பார்த்தா ஒரு போட்டோ இருக்கு. யூடியூப்ல இருக்கு. யூடியூப்ல